கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் கூட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் அன்பு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, அருமையான போதகர் பாஸ்டர் டேனியல் அவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு என்னுடைய சாட்சியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு பல்லவி மாத்திரம் நான் பாட விரும்புகிறேன். காரணம், அவருடைய அழகான கண்கள் என்னை கருவில் கண்டபடினால்தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருந்து தேவ நாமத்தை மகிமையாய் சாட்சியாக சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒரே ஒரு பல்லவி மாத்திரம் பாடுகிறேன். தேவ நாம் மகிமைப்படுவதாக. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சீர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சீர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, அவருடைய அழகான கண்கள். எனக்கு ஆண்டவர் என்னை ஊழியத்தில் அழைத்ததில் முதல் கொடுத்த வார்த்தை, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அவனை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி. ஆமாங்க, அவர் என்னை தேர்ந்தெடுத்தனால்தான் என்னைக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். முதலாவது என்னை குறித்து நான் சொல்கிறது முன்னாடி, தேவன் என்னை தொட்டார் ரட்சித்தார் என்று சொல்கிற முன்னாடி என் தகப்பனை குறித்தும் என் தாயை குறித்தும் நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். காரணம் என்னன்னா, என் தாயார் யார், என் தகப்பன் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நான் சொல்லும் போது தான் என்னை குறித்து சொல்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். முதலாவது பார்த்திங்கன்னா, என் தகப்பன் குறித்து நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். அவர் குறித்து சொல்லணுன்னா, அவங்க ஒரு தீவிரமான ஸ்தோத்திரம், ஒரு இந்து பக்தர். அதாவது எப்படி தீவிரம்னா, இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு தெய்வம் சொல்லுகிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவர்களை பகைத்து அவர்களை அடித்து துன்புறுத்துகிற அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்தோத்திரம் அவர்கள் முன்னிறுத்தின அந்த இந்து தெய்வங்கள் மீது ரொம்ப பக்தி உடையவராய் என் தகப்பனார் காணப்பட்டாங்க. என் தகப்பனாருடைய பேர் பார்த்திங்கன்னா ஆனந்த பாபு. எங்களுடைய சொந்த இடம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம், ட்ரஸ்ட்டுபுரம். சென்னையில் பிரபலமான சினிமா உலகம் நிறைந்த ஒரு பகுதி தான் கோடம்பாக்கம். இந்த கோடம்பாக்கத்தில் ட்ரஸ்ட்டுபுரம் என்கின்ற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல சோத்திரம் வசித்து வந்தவங்க தான் என்னோடய தாய், சோத்திரம் என் தகப்பனார். அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தீவிரமான ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவரோட தகப்பனார், அவரோட தாயார், பிறகு என்னுடைய தகப்பனார், அவரோட சார்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப தீவிரமானவங்க. எப்படிப்பட்ட தீவிரமானவர்னா, அந்த இந்து கோயிலுக்கு வருடாதோறும் கரகம் தூக்குறது, தீ மிதிக்கிறது, இன்னும் பலவித காரியங்களை, அதுக்கு உண்டான சடங்காச்சாரியங்களை செய்யக்கூடிய ஒரு பக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. என் தகப்பனார் சொல்லணும்னா ஒரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய இயக்கத்துடைய தலைவராக இருந்தாங்க. அந்த இயக்கத்துடைய தலைவராக இருந்தபடினால இயேசுவை அவர்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதனால்
அவங்க ஸ்தோத்திரம் கிறிஸ்துவை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, துன்மார்க்கத்தில் நிறைந்தவர்களாக இருந்தாங்க. ரொம்ப ஸ்தோத்திரம் தேவனை விட்டு மற்றபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு எந்த ஒரு காரியம் கிடையாது. அவங்களோட வாழ்க்கையில் துன்மார்க்கம் எப்படிப்பட்ட துன்மார்க்கம்னா, ஸ்தோத்திரம் சிகரெட் பழக்கம், நிறைய சிகரெட் ஸ்மோக்கிங் உண்டு. அதே மாதிரி தவறான உறவுகள் காரியங்கள். வாலிபன் நாட்களில் ஒரு வாலிபன் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தக்கூடியவர்கள். சில நேரங்கள் சொல்லுவாங்க, இந்த பையன் வந்தானா பெண்கள் இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. அந்த நாட்களில் இவர் வந்தார்னா ஆண்களே பேச விட மாட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் ஒரு ஆண் பேசினா கூட அவரை தவறான பாதையில் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு மோசமான ஒரு மனிதனாய் என் தகப்பனார் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அவங்க வாழ்க்கையில் உலகம், அதாவது இந்திய முழுவதும் இருக்கிற எல்லா விக்கிரக ஆராதனை கோவில்களுக்கும் அவங்க கடந்து சென்று அதை வணங்கி அதுதான் தெய்வம் என்று அதை நம்பி அதில் ஸ்தோத்திரம் நான் வாழ்க்கை ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. ஆனாலும் இவனோட வாழ்க்கையில் எந்தவித ஒரு முன்னேற்றம் கிடையாது, எந்தவித ஆசீர்வாதமும் கிடையாது. இவங்க ஸ்தோத்திரம் சம்பாதிச்ச பணங்கள் எல்லாம் போயிட்டு. காரணம் ஏன்னா, என் தாத்தாவை குறித்து சொல்லணும்னா, அவங்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், 2 உலக போர்களையும் சந்தித்த ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்தாங்க. அதனால் நல்ல வசதி உண்டு, நல்ல வீடுகள் இருந்தது, நல்ல நிலப்புலங்கள் இருந்தது. ஆனால் இந்த ஆராதனை, இந்த விக்கிரகங்களை முக்கியத்துவப்படுத்தி அதில் இருந்தபடினாலே எல்லாமே சூனியத்தில் போயிட்டு, உறவுகள் நம்பி போயிட்டு, என்னென்னவோ செய்து பார்த்தாங்க. போகிற எல்லா விக்கிரக கோவில்களுக்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்ன புண்ணிய ஸ்தலங்கள் போகலாம், இப்படி அநேகரை கூப்பிட்டு இவங்க போயிட்டு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து பார்த்தாங்க. ஆனால் எல்லாமே வீண், கைவிடப்பட்டது. பொருட்கள் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் போயிட்ட பிறகு என்னோடு ஸ்தோத்திரம் என் தகப்பனாரோடு பிறந்ததில் ஒரு சிலர் ஸ்தோத்திரம் வீடை விட்டு வெளியே போனாங்க. அதில் குடிக்க ஆரம்பித்தார் ஸ்தோத்திரம். அதில் ஸ்தோத்திரம் கைவிடப்பட்டவங்க வந்து மரித்து போனவங்க உண்டு. இந்த நிலைமையில் என் தகப்பனார் சொன்னாங்க, உலகத்தில் தெய்வம் எதுவுமே இல்லை, இன்றைக்கி எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஸ்தோத்திரம் அங்கே கிறிஸ்துவர்கள் ஆராதிக்கிற ஒரு ஜெபம் ஆராதனை சபை இருந்தது, பேரின்ப சபைன்னு சொல்லி. அந்த சபையை அடித்து, அந்த சபையில் இருக்கிற போதகரை அடித்து, கிட்டத்தட்ட நான் சொல்லுகிறது சென்னையில் 1980 நடந்த சம்பவம். பேப்பர்லாம் அவ்வளவாய் ஸ்தோத்திரம் வந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாய் இது இருந்தது. அந்த போதகரை அடித்து காயப்படுத்தி, அது மாத்திரமல்ல அந்த சபை உள்ளே போயிட்டு விக்கிரகங்களை வைத்து, இந்த விக்கிரகம் தான் தெய்வம், இதை தான் நீங்கள் வணங்கணும், இந்த விக்கிரகத்தை தான் நீங்கள் ஸ்தோத்திரம் கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி துன்புறுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு மனிதனாய் இருந்தவர் தான் என் தகப்பனார். ஆனால் இயேசு நாமத்தினாலே அந்த தெய்வங்கள் தெய்வம் என்று சொல்லி வணங்க சொல்லி துன்புறுத்தின அதே மனிதன் சில வருடங்கள் பின்பாக அவர் எந்த தெய்வம் ஆராய்ச்சாரோ, எந்த தெய்வத்தை தெய்வம் என்று சொன்னாரோ அந்த பூஜை அறையில் தற்கொலை செய்து கொள்ளும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டார். இனி வாழ்க்கை இல்லை, இனி அவ்வளோதான், முடியாது, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எனக்கு வியாதி, என் குடும்பத்தில் சூனியம், எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்க ஸ்தோத்திரம் அந்த பூஜை அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்ளும்படியாக தன்னை ஆயத்தப்படுத்திட்டாங்க. அவங்க ஸ்தோத்திரம் ரொம்ப பாதுகாப்பாக சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய, அந்த தெய்வத்தை மட்டும் வணங்கக்கூடிய, ரொம்ப ஸ்தோத்திரம் தெய்வத்துக்கு முக்கியத்துவப்படுத்தக்கூடிய அந்த அறையில் சாகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இது யாருக்குமே தெரியாது, கூட இருக்கிற நண்பர்களுக்கோ தாய் தகப்பனுக்கோ வீட்டாருக்கோ தெரியாது. என் தகப்பனார் மரித்து போக வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க தூக்கு போட்டு தன் கழுத்தில் மாட்டிக்கிட்டு சாக போகிற அந்த இரவு வேளையில் ஒரு சத்தம் வந்தது, ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? எந்த தெய்வம் தெய்வம் இல்லை என்று சொன்னாங்களோ, யாரை கடவுள் இல்லை வணங்கக்கூடாது அது வெளிநாட்டு தெய்வம்னு சொன்னாங்களோ, அந்த தெய்வம் இயேசு அந்த அறையிலே அவர்களுக்கு முன்பாக கடந்து வந்தார்.
கடந்து வந்தது மாத்திரமல்ல, நீ வெறுக்கிற, நீ வேண்டான்னு சொல்லுகிற அந்த இயேசு நான் தான் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்களுக்கு காட்சி தந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முகமுகமாய் வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, தன் அன்பை வெளிப்படுத்துறதுனாலே அன்றைக்கு மரித்து போக வேண்டிய, தற்கொலை செய்ய வேண்டிய என் தகப்பனார் இயேசுவை முதலாய் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இயேசுவை அன்றைக்கு தான் என் தகப்பனுடைய வாழ்க்கையில் தொடப்பட்டார். அவர்கள் தொடப்பட்டபடினாலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஸ்தோத்திரம். என் தகப்பனாரை குறித்து நான் சொன்னேன். அது மாத்திரம் இல்லை, என் தாயை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். என் தாயாருடைய குடும்பத்தை குறித்து சொல்லணும்னா, அவங்களும் ஒரு ஸ்தோத்திரம் தீவிரமான ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர்கள். அந்த இந்து குடும்பத்தில் அவர்கள் அதிகமாக இருந்தபடினாலே அவர்கள் ஸ்தோத்திரம் வாழ்ந்த ஊர் எதுன்னா திருவாரூர் பகுதியில் நன்னிலம் என்ற இடத்துல அவர்கள் பிறந்து வளர்ந்தார்கள். அங்கே ஸ்தோத்திரம், அதாவது எப்படி சொல்லணும்னா, அவங்க அந்த நாட்களே ஒரு பெரிய தலைக்கட்டு சொல்லுவாங்க, கிராமங்களை சொல்லுவாங்க பெரிய தலைக்கட்டு, பெரிய ஆட்கள், ஜாதி வாரியாக சொல்லணும்னா அது ரொம்ப அப்படி அதை ஒரு மேன்மைப்படுத்துவர்களாக இருப்பாங்க. அந்த நாட்கள் அவர்கள் ஒரு நாட்டாமை போல அந்த நாட்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 தலைமுறைக்கு சொத்து உடையவர்களாக இருந்தாங்க. என் தாத்தாவை குறித்து சொல்லுவாங்க, அவர்கள் கோவில்களில் சாமி ஆடுவாங்க. அது ஸ்தோத்திரம், அந்த ஊரில் வேஷம் கட்டி ஆடக்கூடிய ஒரு தெய்வத்தை குறிப்பிட்டு அதை ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, இவர்கள் பெரிய தலைக்கட்டுனாலும் அந்த நாட்களில் ஒரு சாராய வியாபாரியாகவும் அவர்கள் செயல்பட்டுருக்கிறாங்க. அது ஸ்தோத்திரம் ரொம்ப அது ஒரு பெரிய காரியமாக இருந்திருக்கு. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அவ்வளவு பெரிய சொத்து, கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு இடமாக இருந்தது. நான் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன், இவ்வளோ பெரிய சொத்து இடம் உண்டான்ட்டு. அவ்வளோ பெரிய இடங்கள் சொத்துக்கள் இருந்தாலும் ஆனால் என் தாயாருக்கு நிம்மதி இல்லை. என் தாயாருடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை. ஒரே போராட்டம், பிரச்சனைகள். ஒரு நாள் ஸ்தோத்திரம் தகப்பனார் மரித்தார். அதான் என் தாயாருடைய தகப்பனார் மரித்தார். அவங்க மரித்த பின்பு என் தாயாருடைய ஸ்தோத்திர குடும்பத்தில் கிட்டத்தட்ட என் தாயாரோடு 11 பேர் பிறந்தார்கள். அந்த 11 பேரில் 6 பேர் மரித்து போனார்கள். மீதி இருந்த 5 பேர். இந்த 5ஆவதில் 11ஆவது நபர் தான் என் தாயார். இந்த ஸ்தோத்திரம் 11ஆவது பேரில் இருந்த இவர்கள் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியமாய் பிரிந்து போகும்போது கடைசியாக இருந்த என்னுடைய பாட்டி என் தகப்பா ஸ்தோத்திரம் என் தாயாரை அழைத்து கொண்டு சென்னை பட்டணத்துக்கு முதலாக வராங்க. அங்கே வரும்பொழுது இங்கே அவ்வளோ பெரிய சொத்து, அவ்வளோ பெரிய இடங்கள் உண்டு. ஆனால் சென்னையில் அவங்களுக்கு தங்கிறதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது. எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லாமல் ஸ்தோத்திரம் சாலை ஓரங்களை தங்க ஆரம்பித்தாங்க. சாலையில் ஒரு இடத்துல ஓரமாக இருக்க ஆரம்பித்தாங்க. அப்பொழுது சின்ன ஒரு வீடு ஸ்தோத்திரம் சென்னை பட்டணத்தில் KK நகர் போகிற வழியில் விஜயராகபுரத்தில் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடு எடுத்து தங்க ஆரம்பித்தாங்க. அதில் ஸ்தோத்திரம் இருக்கிற ஒரு சின்ன கம்பெனியில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த நேரங்களில் அவர்களோடு இருந்த சில நபர்கள் மூலமாய் இயேசுவை கேள்விப்பட்டு தொடப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் சொத்து உண்டு, உறவுகள் உண்டு, அப்போல்லாம் கிடைக்காத சந்தோஷம். அந்த சின்ன வீட்டில் ஒன்றுமே இல்லாத, அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி இருக்காது. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட போது அவங்க வாழ்க்கையில் அளவில்லாத சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அடிக்கடிக்கு என் வாழ்க்கையில் அவங்க சொன்னது உண்டு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, 2 பேருடைய வாழ்க்கையில் இயேசு அறியாதவர்கள், ஆனால் இயேசு 2 பேரோட வாழ்க்கையில் வரும்போது இவங்க 2 பேரோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வந்தது. 2 பேரோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்தது. பாருங்கள், அன்றைக்கு நிறைய பணம் இருந்தது, நிறைய சம்பாத்தியங்கள் இருந்து 2 பேர் வீட்டில் நல்ல சொத்திரம் செல்வந்தர்களாக இருந்தாங்க. ஆனால் எல்லாமே சூனியத்தில் அழிந்து போகும்போது, பொறாமையினால், உறவுகள் நிமித்தமாக ஏமாற்றப்படும் போது, எல்லாம் போயிட்ட பிறகு கடைசியாக கைவிடப்பட்ட போது 2 பேருடைய குடும்பமும் நடுத்தர விடப்படத்தக்கதாக இருந்தது, சாகர நிலைமைக்கு இருந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது 2 பேருடைய இருதயத்தில் ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை 2 பேரும் பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இவங்க 2 பேர் ஸ்தோத்திரம் ஒன்றுமே சாப்பாடு வழியிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், எப்படி வேலைக்கு போனாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். உண்மைதான். நான் அதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் தகப்பனார் சிறு வயதில் ரொம்ப எல்லாத்தையும் இழந்தபடினாலே வேறு வழி இல்லாமல் தன்னுடைய சிறு பிராயத்தில்
கிடைக்கிற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு வேலை தான் இந்த சென்ட்ரிங் பலகைக்கு உதவியாளராக போக ஆரம்பித்தாங்க. அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது வாலிப நாட்களில் வளர 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 அந்த வேலைகளை கற்றுக்கொண்டாங்க. எந்த ஒரு சுதந்திரம் வாலிபர் ஐக்கியங்கள் கேடான காரியங்கள் இருந்தாலும் இந்த குடிப்பழக்கத்தை மட்டும் அவங்க வைத்துக்கொள்ள, பணத்தை வீணாகி செலவு பண்ண அவங்க விரும்பலை. ஆனால் அதை சேகரித்து வைத்தாலும் அது கையில் இல்லை. எப்படி போகும், அது என்ன ஆகுன்னு தெரியாது. பணத்தை சம்பாதிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் பாட்டி முந்தானையை விரித்து பணத்தை வாங்குவாங்களாம். ஆனால் அந்த பணம் அடுத்த நிமிஷம் எங்கே போகுது, எப்படி போகுது, என்ன ஆகுதுன்னு தெரியாது. எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் நிற்கலை, ஒன்றுமே இல்லை. எவ்வளவோ கட்டட வேலைகள் செஞ்சாங்க, பில்டிங் ஒர்க் செஞ்சாங்க. எதுலேயுமே அந்த பணமானது வருமே தவிர கையில் நிற்காது. அது செலவழிஞ்சிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல எனக்கு. அப்படி சொல்லி நிறைய நேரங்களில் அவங்க புலம்புனது உண்டு. அநேகர் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் வாரி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க கையில் அது நிற்காது. ஒன்றுமே புரியல. என் தாயாருடைய குடும்ப வாழ்க்கையில் அப்படி தான் எல்லாமே இருக்கும், ஆனால் நிற்காது. என்னன்னு தெரியாது. என்ன ஆண்டவரே, இப்படி ஒரு சூழ்நிலை தான் ஸ்தோத்திரம் காணப்பட்டாங்க. ஆனால் நான் இன்றைக்கு ஸ்தோத்திரம் அன்பானவர்களை சொல்லுகிறேன், எனக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டோடைய சமூகத்தில் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில் கிடைத்தது. இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது எதெல்லாம் ஸ்தோத்திரம் போனதோ அதெல்லாம் திரும்ப வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர்கள் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருந்தாங்க. ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது எப்போதுனா கல்யாணத்துக்கு முன்பாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இவர்கள் 2 பேரும் எப்படி திருமணத்தில் இணைந்தாங்கன்னா, ஒரு நாள் என் தகப்பனாருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நான் சொல்லிவிட்டு இவங்களோட திருமண வாழ்க்கைக்கு நான் போக ஆசைப்படுகிறேன். எப்படி இவங்க ஸ்தோத்திரம் இயேசுவை அந்த வீட்டில் தொடப்பட்டாலும் சரியான ரட்சிப்பு இல்லை. இயேசு தெய்வம்னு ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவை ஸ்தோத்திரம் இவர்கள் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டாலும் சபைக்கு போக தெரியாது, எந்த சபைக்கு போகணும்னு தெரியாது, செபிக்க தெரியாது என் தகப்பனுக்கு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் அங்கே அருகாமையில் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபைக்கு கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் போகிற ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என் தகப்பனாரோடு பேச ஆரம்பித்தாங்க. பிரதர், நீங்கள் சபைக்கு வரணும், இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவங்க இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாலும் ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியத்து நிமித்தமாக கொஞ்சம் போகிறதுக்கு தயக்கம். ஏன்னா நம்ம இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்கிறோமே, நாமளே போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு போகிறதுக்கு கொஞ்சம் வைராக்கியம். போகாமல் சபைக்கு போகாமல் அவர்களை சுத்திரம் புறக்கணிச்சிட்டே இருந்தாங்க. நிறைய நேரங்கள் அவங்கள அவமானப்படுத்தினாங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. எல்லாவற்றையும் ஏமாற்றி அவர்களை புறக்கணித்து, எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இவங்கள பார்க்கணும், எனக்கு நேரம் இல்லை, இப்படி சொல்லி நிறைய நேரங்களில் அவங்கள புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. சில நேரங்களில் என் தகப்பனார் நிமித்தம் அந்த குடும்பம் கூட சபைக்கு போகிறத நிறுத்த ஆரம்பிக்கிற அளவுக்கு இவங்க அவங்கள சுதந்திரம் வேதனைக்குள்ளாக மாற்றினாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஸ்தோத்திரம் அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்த வாலிப தம்பிக்காக நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், இந்த தம்பி வரலையேன்னு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் இவங்களுக்குள்ள ஸ்தோத்திரம் என்னென்னு தெரியல, இவங்க அடிக்கடிக்கு கூப்பிட்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு போகலாம்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க போகிற சபைக்கு அவங்களோடு கூட போக ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த குடும்பத்தோடு போக ஆரம்பித்த போது ஸ்தோத்திரம் முதல் சபைக்குள்ளே போகிறாங்க. இவங்களுக்கு இனம் புரியாத ஒரு காரியம் இவங்களுடைய சரீரத்தில் உண்டாகுது. என்னன்னு சொல்ல தோணலை, எப்படி அனுபவம் சரியே சொல்ல தோணலை. ஆனாலும் போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆராதனை புதுசாக இருக்குது அப்பாவுக்கு, அந்த ஸ்தோத்திரம் பாடல் புதுசாக இருக்கிறது, அவங்க செய்கிற காரியங்கள் புதுசாக இருக்கிறது. அப்போ அந்த ஸ்தோத்திர சபையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறிய புதிய ஏற்பாடை மட்டும் கையில் கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்தோத்திரம் கொஞ்சம் ஒரு சந்தோஷம் வருது அங்கே போகும்போது. ஆனாலும் இவங்க வாரம் அவங்களோடு சேர்ந்து அந்த சபைக்கு, கிருபாசன கிறிஸ்துவின் சபைக்கு போக ஆரம்பித்தாலும் சரியான ரட்சிப்பு இல்லை. அதனால் என்னன்னா, இவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் சபைக்கு போனாலும், அப்பா சொல்லுவாங்க, நாங்கள் சபைக்கு போனாலும் அதை முடித்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா சினிமா
திரையரங்குக்கு போயிட்டு அந்த வேதாங்க அந்த புதிய ஏற்பாடை இடுப்பில் வச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு படம் பார்ப்பேன். ஆனால் அங்கே சர்ச்சுக்கு போயிட்டு இங்கே வந்து சினிமா தேட்டருக்கு போவேன். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்தது. சரியாக நான் இயேசு ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நாங்கள் ஒரு நாள் இதே போல் இருக்கும் பொழுது அந்த சோதரம் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு சினிமா தேட்டரில் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது சோத்திரம் அவங்களோட கண்கள் தெரியாமல் போச்சு. பார்வை இருளடைஞ்சது. ஒன்றுமே தெரியல. எதிர்க்க என்ன நடக்குது எதுவே அந்த இடம் முழுதும் இருட்டாய் மாறினது. அந்த இருக்கிற இடங்கள் எல்லாம் இருட்டாக மாறிச்சு. ஒன்றுமே தெரியல. சினிமா உள்ளே போய் பார்க்க போக முடியல. பக்கத்தில் யார் நிற்கிறா தெரியல. கண்ணு தெரியல. கொஞ்ச நேரத்தில் கண்கள் கலங்குது. அப்போ அதே இடத்துல அந்த திரையரங்கு வாசலில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு நான் உண்மை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்தில் அந்த கண்கள் திறக்கப்பட்டது. இயேசுவுக்காக அந்த திரையரங்கிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கையில் வைத்திருந்த அந்த சிகரெட் புகை பிடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை உடனே இயேசுக்காய் அர்ப்பணித்தார்கள். சோத்திரம் நல்லா கவனிங்க. இயேசுவை சோத்திரம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு புறக்கணித்தவங்க வாழ்க்கையில் இயேசுவை முதலாய் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தவனால என்ன நடந்து தெரியுமா பிரியமானவர்களே? சோத்திரம் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களை விட ஆரம்பித்தாங்க. வசனங்கள் நேசிக்க ஆரம்பித்தாங்க. கடவுளை நேசிக்க ஆரம்பித்தாங்க. அப்பாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிகமாக ருசி பார்க்க ஆரம்பித்தாங்க. வேதம் சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. இன்றைக்கு ஆமாம் தேவ பிள்ளைகளே, என் தகப்பனார் கூட விக்கிரக ஆராதனையில் பக்தி உள்ளவராக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் மேலே ஒரு பக்தி உடையவர்களாக மாறினாங்க. ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக மாறினாங்க. ஆண்டவரை துதிக்கிறதில்ல, ஆண்டவரை ஸ்தோத்திரம் அதிகமாக ஸ்தோத்திரம் பாடல் எழுதுகிறதில்ல, ஆண்டவரை குறித்து ஸ்தோத்திரம் அதிகமாக சொல்கிறதில்ல. அவர்கள் பக்தி உள்ளவர்களாக மாறினாங்க. என் தகப்பனார் இன்னொரு பழக்கமும் அவரிடத்தில் இருந்தது. என்ன அப்படின்னா, இயேசுவை அவர்கள் முழுமையாய் ஏற்றுக்கொண்டாலும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அநேக திரைத்துறை மேடை கச்சேரிகளே சினிமா, அதாவது திரைத்துறை பாடல்கள் பாடக்கூடியவர்களாய் இருந்தாங்க. அந்த திரை பாடல்கள் பாடுகிறதும் திரையில் வரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துகிறதுமாக இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் அது ஒரு சுற்று காரியமாக இருந்தது. பின்னாட்களே அதிலும் கர்த்தர் தொட ஆரம்பித்தார். நல்லா கவனிக்க தேவ பிள்ளைகளே, அந்த சினிமா துறையிலும் இருந்து, உலக வாழ்க்கையிலிருந்து, உலகத்தின் கிரையிலிருந்து எல்லாவற்றிலும் அவர்கள் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்ல ஸ்தோத்திரம் பக்தி உள்ளவர்களாக ஜபத்திலும் வேதத்திலும் வேத வாசிப்பிலும் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, சபைக்கும் ஊழியக்காரருக்கும் கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையாய் மாறினாங்க. நல்ல வேலைகள் கிடைச்சது. நல்ல ஸ்தோத்திரம் இழந்து போன ஒவ்வொன்றாய் கர்த்தர் திரும்ப கொடுக்க ஆரம்பித்தபடினாலே ஸ்தோத்திரம் வீடு அரசாங்கம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கும்போது இவர்களுக்கு கிடைத்த வேலை, கிறிஸ்துவின் அன்பு இவளை உயர்த்தினபடினாலே இழந்து போக வேண்டிய அந்த வீட்டையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். இவங்க மாத்திரமல்ல, இவங்கள் நிமித்தம் என்னுடைய ஸ்தோத்திரம் தகப்பனுடைய அப்பா, அவங்க தாத்தா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய அம்மா ஸ்தோத்திரம் என்னுடைய பாட்டி ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். குடும்பமாய் ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்த போது தான் என் தகப்பனாருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும்போது, அப்பொழுது ஸ்தோத்திரம் அநேக இடங்களில் பெண்கள் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் அவங்க ஒரு சகோதரி மூலியமாக ஒரு பெண் பார்க்க கடந்து போகிறாங்க. இந்த பெண் பார்க்க போகிற போது ஸ்தோத்திரம் அந்த சகோதரி என்ன செய்கிறாங்கன்னா, பெண் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடு கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிள்ளை இருக்கிறா, நம்ம பார்ப்போமா, ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க சொல்லிட்டு அங்கே பெண் பார்க்க போக வேண்டிய இடத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அவங்க தான் என் தாயார்.
ஸ்தோத்திரம். அந்த பெண்ணை பார்க்குறாங்க. என் ஸ்தோத்திரம் பார்த்துட்டு வந்தாச்சு. எந்த ஒரு மறுப்பும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவங்க வந்துட்டாங்க. இப்போது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் என்னுடைய தகப்பனார் தன் போதகர்கிட்ட சொல்லும் போது என் போதகர் சொன்னாங்க, ஸ்தோத்திரம் நான் ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே என் போதகர் ஸ்தோத்திரம் 5 மணிக்கெல்லாம் விடியற்கால ஒரு 5 மணிக்கெல்லாம் என் தாயார் இருக்கிற வீட்டுக்கு வாசலில் போய் ஸ்தோத்திரம் நிற்க ஆரம்பிக்கிறாங்க. நிற்க ஆரம்பிக்கும்போது ஸ்தோத்திரம் ஒரு ஜெபம் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. 5 மணிக்கு விடியற்காலில் 5 மணிக்கெல்லாம் ஜெப சத்தம். ஸ்தோத்திரம் ரொம்ப நேரம் காத்திருந்து ஒரு 6:30 மணிக்கு கதவு திறக்கிற சத்தம். என்னன்னு பார்க்கும்போது அவங்க பார்க்குறாங்க, ஒரு போதகர் நின்று கொண்டிருக்கிற. ஐயா நீங்கள் யார், எதற்காக வந்தீங்கன்னு சொல்லும் போது அப்போது என்னுடைய தகப்பனுடைய போதகர் சொல்கிறாங்க, நான் இன்னார் இந்த இடத்துல ஊழியம் செய்கிற இந்த சகோதரருக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க நேராக என் தகப்பனார்கிட்ட வந்து சொன்னாங்க, ஸ்தோத்திரம் அருமையான சகோதரனே, நீங்கள் இந்த சகோதரி கட்டிக்குங்க. இவங்க கட்டும் போது உங்களுக்கு ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருப்பாங்க. என் தகப்பனாருக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒரு சாதாரண விசுவாசி, நான் ஒரு சாதாரண பில்டிங் கான்ட்ராக்டர். எனக்கு வேண்டியது என் ஊழியத்துக்கு இல்லை, என் குடும்பத்துக்கு ஒரு பெண் தேவை. ஆனால் பாஸ்டர் சொல்கிறாரு ஊழியத்துக்கு ஏற்ற பெண் சொல்லிட்டு போகிறாங்களே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பின்னாட்களிலே 2 பேருக்கும் கர்த்தர் நியமித்தபடி கர்த்தர் அந்த பரிசுத்த மெய் விவாகத்தை நடத்தி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தாங்க. ஆனபடினாலே அந்த விவாகம் முடிந்தது. ஸ்தோத்திரம். அந்த திருமணத்தின் அடையாளமாக மூத்த மகனாக கர்த்தர் என்னை கொடுத்தார். என் தகப்பனாருக்கு ஸ்தோத்திரம் இளைய மகனாக ஸ்தோத்திரம் அடுத்த என் சகோதரியை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம் ஒரு 10 வருடங்களுக்கு பின்பாக என் சகோதரியை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் 3 பேரும் என் தாய் தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஒரு பிள்ளைகளாக ஊழியர்களாக இருக்கிறோம். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜான் ஸ்டீஃபன். என்னுடைய சகோதர பெயர் பாஸ்டர் ஜான் மனோவா. என் சகோதரி பேர் பாஸ்டர் பிளஸ்ஸி. அவங்க ஒரு ஊழியக்காரருடைய மனைவியாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு பாஸ்டர் சொல்கிறேன்னா, அவங்க ஸ்தோத்திரம் அன்றைக்கு என் போதகர் சொன்னார், உங்களுக்கு ஊழியத்துக்கு ஏற்ற மனைவி அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் காரணம். அன்றைக்கு அவர்கள் ஸ்தோத்திரம் சொன்னாங்க ஊழியத்துக்கு என்று. பின் நாட்களில் கர்த்தர் என் தகப்பனாரை மாத்திரமல்ல எங்களையும் ஊழியத்தில் அழைத்து வந்தார். நான் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். வேறு எங்கேயுமே நீங்கள் கவனிக்க வேண்டாம், எனக்கு கவனிங்க. காரணம் ஏன் தெரியுமா? கர்த்தர் ஒரு மனுஷரை எவ்வளவு தொட்டு நேசித்து அந்த சந்ததியை கர்த்தர் நடத்துகிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஸ்தோத்திரம் என் தாய் தகப்பனாருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இப்போது என் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. பக்தி உள்ள நல்ல ஸ்தோத்திரம் இருந்த இந்த 2 பேரையும் கர்த்தர் ஊழியத்துக்கென்று அழைத்தார். அதாவது என் தகப்பனாரையும் தாயும் கர்த்தர் ஊழியத்தை அழைத்தார். நல்ல வசதியாக நல்ல கான்ட்ராக்டு ஸ்தோத்திரம், நல்ல படம் வருகிறது. அதாவது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னா, ஸ்தோத்திரம் நான் சாப்பிடுகிற அந்த இனிப்பு பலகாரம் கீழே விழுந்துட்டு அன்றைக்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக விலை உயர்ந்த ஒரு இனிப்பு பலகாரத்தை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது கீழே சிந்துச்சா கீழே விழுந்துட்டா போட்டுடணும், நான் புதுசு கூட வாங்கி தருவேன். ஒரு விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு பொருட்கள் உடைந்தால் அடுத்த நிமிஷமே வாங்கி தரக்கூடிய அளவுக்கு நல்ல படங்கள் இருந்தது. அவ்வளோ காரியங்கள் இருந்தது. ஆனால் ஸ்தோத்திரம் பழையபடி வேலைகள் நிறுத்தப்பட்டது. ஸ்தோத்திரம் வரக்கூடிய காரியங்கள் நிறுத்தப்பட்டது. என்ன ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கென்று ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸ்தோத்திரம் எனக்கு ஊழிய அழைப்பு கிடையாது, எனக்கு வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியாமல் நிறைய ஓட ஆரம்பித்தாங்க, நிறைய அடிப்பட ஆரம்பிச்சது, நிறைய இழக்க ஆரம்பித்தாங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது ஒரு நேரங்களில் மூத்த மகனாக இருந்த நான் சாகிற நிலைமைக்கு ஸ்தோத்திரம் கொண்டு போகப்பட்டேன். ஸ்தோத்திரம். என் தகப்பனை சொல்லுவாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஒரு பக்கமானால் ஊழியத்துக்கு வருவதற்கு காரணம் நீ தான் அப்படின்வாங்க. காரணம் என்னென்னா சொல்லுவாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் என்னை ஊழியத்துக்கு வர கூப்பிடும் போது நான் போகலை. அப்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் என்னை ஒப்பு கொடுத்தார். நான் அடிக்கப்பட்டேன், அதாவது நான் மரித்து போனேன்னு சொன்னாங்க. மரித்து போன போது
என் பிள்ளையை உயிரோடு கொடுத்தா நான் இன்றைக்கு உமக்காய் ஊழியத்துக்கு வரேன் என்று சொல்லி என் தகப்பனார் முழங்கால் படிட்ட அடுத்த சில தினங்களில் கர்த்தர் என்னை உயிரோடு கையில் கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். கையில் ஒப்பு கொடுத்தாங்க. சரியா பார்த்தீங்கன்னா அன்றைக்கு எனக்கு வயது மாத்திரம் ஒரு வயது 1.5 வயது இருக்கும். அந்த 1 வயது 1.5 வயதில் நடந்த சம்பவம். ஒருவேளை கேட்கலாம், எப்படி பாஸ்டர் ஸ்தோத்திரம் இது எப்படி நடக்கும்ன்ட்டு. உண்மைங்க, என் தகப்பனார் நடந்த ஒவ்வொரு காரியமும் வாழ்க்கையில் இயேசு செய்த நன்மைகளை எங்களுக்கு அதிகமாய் சொல்லி சொல்லி வளர்த்தனால இந்த காரியங்கள்லாம் எனக்கு இன்னும் நினைவு உண்டு. ஸ்தோத்திரம். ஆனவனால் தான் நான் சரியாக இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகள் நன்றாக கவனிங்க. அந்த 1.5 வயதில் நடந்த சம்பவம், ஸ்தோத்திரம், என் தகப்பனாரை தொட்டது மாத்திரமல்ல, இயேசுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாவற்றையும் இழந்துட்டு அவங்க வரும்போது வெறும் 35 ரூபாய் மாத்திரம் என் தகப்பனார் கையில் உண்டு. பல பணங்கள் கட்டுக்கட்டாக இருந்த கையில் பாக்கெட்டில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு 35 ரூபாய் சுத்திரம் மாத்திரம் எடுத்துக்கிட்டு இயேசுவை சுத்திரம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்து வந்தாங்க. ஆனால் 3 வேளை சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை சொல்லணும்னா எனக்கு நினைவு உண்டு. என் தாயார் பக்கத்து வீட்டில் போயிட்டு சுத்திரம் அரிசி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வடித்த கஞ்சி, சாப்பாடு வடித்த கஞ்சி கேட்பாங்க. அநேக தரமாட்டாங்க. பக்கத்து வீட்டில் சூத்திரம் போயிட்டு எங்களுக்கு போட்டுக்க துணியில் சொல்லி உறவுக்காரங்க கிட்ட போயிட்டு சட்டை கேட்டாங்க. சூத்திரம் தலாணி உள்ளே இருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஒரு நாட்களில் நல்ல துணி போட்டவன், ஒரு நாட்களில் விலை உயர்ந்த இனிப்பு பலகாரத்தை சாப்பிட்டவன். ஆனால் சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. சூத்திரம் கிட்டத்தட்ட 1 வாரங்கள் நான் பட்னியாக இருந்திருக்கிறேன். என் தாய், தகப்பனார், என் சகோதரன், சூத்திரம் நாங்கள் 4 பேர். அன்றைக்கு ரொம்ப சிறு பிள்ளைங்க நாங்கள் 2 பேரும். விவரம் தெரிகிற அளவுக்கு சூத்திரம் ஒரு 3-5 வயதுகள் இருக்கும். எனக்கு ஒரு 5 வயது, என் தம்பிக்கு ஒரு 3 வயது நிறைந்தவனாக இருக்கும் பொழுது அந்த நினைவித்து அந்த நாட்கள் நல்ல சூத்திரம் பசி. எத்தனையோ முறை இரவு சூத்திரம் என் தாயத்தை போய் கேட்பேன், பசிக்குது. அம்மா சொல்லுவாங்க, அப்பா வரட்டும், நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லான்னு. அந்த பசி மயக்கத்தில் ஒவ்வொரு நாளும் நான் தூங்க ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியாது. நான் தூங்கி விடியும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் என் தகப்பனார் ஊழியத்துக்கு போயிடுவாங்க, கைப்பொருதி எடுத்து கொடுக்க போயிடுவாங்க, இயேசுவை மட்டும் நம்பிட்டு போயிடுவாங்க. வேறு வழியே கிடையாது. ஆண்டவர் என்னை அழைச்சார், உண்மைதானு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ எங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எங்களை கூப்பிட்டு எல்லாரும் சேர்த்துக்கிட்டு ஸ்தோத்திரம் 3 பேர் மேலேயே கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க. என் தாயார் மீது, என் மீது, என் சகோதரன் மீது கையை வச்சு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த இரவோடு எங்கள் வாழ்க்கை முடியணும். நாங்கள் தற்கொலை செய்தால் நீங்கள் சூத்திரம் எங்களை அழைச்சி எங்களை நடத்தலை, அதனால் தற்கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வேலைக்கு போயிட்டா ஊழியத்தில் ஒன்றுமே வருமானம் வரல, அதனால மறுபடியும் வேலைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி எப்படி ஆனாலும் உங்கள் பேர் தூசிக்கப்படும் சொல்லிவிட்டு அவங்க செபித்த ஜெபம் என்னென்னா, நாங்கள் இன்றைக்கி படுக்கும் போது ஏதாவது ஒரு சோத்திரம் ஒயர் அறுந்து எங்கள் மேலே விழட்டும், இல்லை வீடு பற்றி எரியட்டும், எந்த வழியிலாவது இன்றைக்கி நாங்கள் குடும்பத்தோடு செத்துறணும் சொல்லி அந்த இரவில் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுது படுத்தாங்க. அற்புதத்தின் தெய்வம் வேதம் சொல்லுகிறது, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தாரோ அதன்படி செய்கிற ஆண்டவர், கைவிடாத ஆண்டவர். அந்த இரவில் என் தகப்பனோட ஜபத்தை கேட்டபடினாலே சூத்திரம் சூளமேடு பகுதியில் ஊழியர் செய்கிற அக்னிரத வாலிபர் குழு என்கின்ற குழு சூத்திரம் உங்களுக்கு அநேகர் தெரிந்திருக்கலாம். ஸ்டீஃபன் சுந்தர் சொல்லி ஒரு பிரபலமான ஊழியர் சூத்திரம், அவர் காலம் சென்று மரித்து போனாங்க. அன்றைக்கு அவர்கள் ஆட்டோ ஓட்டும் போது அவரோடு கூட இருந்த சில வாலிபர்கள், அன்றைக்கு வாலிபர்களாக இருந்தபோது அவர்களோடு அவங்க ஜெபிக்கும் போது அந்த இரவில் இயேசு என் தகப்பனாரையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய விலாசத்தையும் அவங்களுக்கு காண்பித்த போது அவங்க சூத்திரம் இரவில் கர்த்தர் காண்பிச்சபடினாலே அவங்க அதிகாலையில் வந்து கதவு தட்டுறாங்க. 5 மணிக்கு கதவு திறந்து பார்க்கும்போது சூத்திரம் ஆட்டோவில் 1 மாதத்துக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சூத்திரம் பிள்ளைகளாக இருந்த குழந்தையாக இருந்த எங்களுக்கு வேண்டிய பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, சூத்திரம் அது வேண்டிய அந்த அன்றைக்கு இருந்த அந்த ரஸ்க்கு, சர்லாக்கு என்னென்ன உண்டோ அந்த நாட்களில் உண்டு. அரிசி, தக்காளி, வெங்காயம், அது இல்லாமல் காணிக்கை முதற்கொண்டு அவங்க கொடுத்துட்டு போனாங்க.
ஆனந்த கண்ணீர், ஒரு சந்தோஷம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் கைவிடாதவர். இங்கே ஜெபித்த ஜெபம் எங்கேயோ இருக்கிற ஒருவருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அதை கொண்டு வந்து எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை தலை உயர்த்த ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். வறுமை ஒன்றுமே இல்லை, செத்துன்னு தான் நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அன்றையிலேருந்து ஒவ்வொன்றாய் உயர்த்த ஆரம்பித்தார். சபையில் ஆத்துமாக்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சபையில் ஆத்துமாக்கள் வர வர ஸ்தோத்திரம், முதலாவது சபையில் வந்த ஒரு ஸ்தோத்திரம் விசுவாசி முதல் முறையாக தசமாக என்று கொடுக்க ஆரம்பித்தார். அதிலிருந்து எங்கள் ஊழியத்தை கர்த்தர் பெருக்க ஆரம்பித்தார். எங்களோட வாழ்க்கை பெருகத்தை உயர்த்த ஆரம்பித்தாங்க. எங்களோட வறுமைகளை மாற்ற ஆரம்பித்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆத்தும பெருக்கத்தை கொடுத்தார். இப்படி ஸ்தோத்திரம் பக்தி வைராக்கியத்தில் வளர்ந்த என் தகப்பனார் ஸ்தோத்திரம் அதை கண்டு பார்த்தவன் நான். இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தவன் நான். என் சாயார் கூட ஊதாரித்தனமாக இல்லை. அதுக்கு முன்பாகவும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சரி, பணங்களை சேகரித்து அதை ஸ்தோத்திரம் கையாளுகிற விதமும் சரி, அது நல்ல பத்திரமாய் ஒரு பக்தி உள்ள ஸ்தோத்திரம் சபைக்கும் ஒரு புருஷனுக்கும் கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு ரொம்ப பொறுமைசாலி என் தாயாரை குறித்து ஸ்தோத்திரம் அதிகமாக நான் சொல்லணுன்னா, அவங்க ஜெபிக்கிறவங்க. அவங்க வாய் நிறைய ஸ்தோத்திரத்தை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் வந்து கிடையாது. சில பேர் ஸ்தோத்திரம் படுக்கும் போது கூட களைப்பு வந்தால் ஒரு முறுவல் உண்டாகும் அல்லது ஒரு சத்தம் உண்டாகும். ஆனால் என் தாயார் ஒவ்வொரு முறை ஆகாரம் போடும்போது, உட்காரும்போது, திரும்பி படுக்கும்போது, தூக்கத்தை கூட ஸ்தோத்திரம் 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 தான் சொல்லுவாங்க. ரொம்ப பொறுமைசாலி. அதிகமாக வார்த்தைகள் உயர்த்தி பேச மாட்டாங்க. எங்ககிட்ட பேசும்போது கூட சரி, கனமான வார்த்தைகளை குறித்து எங்கிட்ட பேச மாட்டாங்க. அவ்வளவு ஒரு ஸ்தோத்திரம் நல்ல ஒரு சகோதரியாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு ஸ்தோத்திரம் அநேகருக்கு ஊழியக்காரியாக காணப்பட்டவங்க தான் என் தாயார். அவங்க வாழ்க்கையில் அப்படி ஸ்தோத்திரம் இருந்தபடினாலே கர்த்தர் அந்த ஜபங்களை கேட்டார். அந்த ஊழியத்தில் ஸ்தோத்திரம் அவங்களோட ஜபத்து நிமித்தமாய் ஊழியத்தில் ஒரு பெருக்கத்து வந்தது. என் தகப்பனார் ஊழியம் செய்தாலும், தரிசனத்தோடு காணப்பட்டாலும், வைரக்கத்தோடு காணப்பட்டாலும், என் தாயாருடைய ஜபமும் ஒரு பெரிய பங்காய் காணப்பட்டது. இவங்க 2 பேர் சேர்ந்து ஊழியம் செய்து அந்த ஊழியத்தில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு என்னையும் என் ஸ்தோத்திரம் சகோதரியும் அருகாமல் இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் அரசு பள்ளியில் ஸ்தோத்திரம், அதாவது கார்ப்பரேஷன் சொல்லக்கூடிய நடுத்தர பள்ளியிலே எங்களை படிக்க வைத்தார்கள். ஆனால் அவங்க எவ்வளவோ ஸ்தோத்திரம், என் தாயாருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, எப்படியாவது பிள்ளைகளை ஒரு நல்ல இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் படிக்க வைக்கணுன்ட்டு. ஆனால் அப்பாவுடைய என்னன்னா, கடன் வாங்கி படிக்க வைக்க மாட்டேன், கடன் வாங்கி எதுவுமே செய்ய மாட்டேன். கர்த்தர் எதை கொடுக்குறாரோ அதில் நான் செய்யணும்னு ஆசை. ஸ்தோத்திரம். இவங்களுக்கு ஒரு ஆசை, பிள்ளைகள் படிக்கணும்னு. வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லி அந்த வார்த்தையை நம்பினபடினாலே என் தகப்பனார் சொன்ன மாற்றத்தில் என் தாயாரும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை. சரி, கர்த்தர் நடத்துவான்னு சொல்லி எங்களை சேர்த்துட்டு படிக்க வச்சாங்க. அதற்கு உண்டான அந்த ஊழியத்தின் கஷ்டத்தின் மத்தியிலும் எங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு படிப்பு வரல. சிறு வயது படிக்க வரல. ஏன்னா அன்றைக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு இருக்கிற மாதிரி கூட அன்றைக்கு வசதி கிடையாது. ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறது, படிக்கிற அரசாங்க பள்ளியில் கூட வசதி கிடையாது. ஒரு 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 வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 60 பேர் உட்காந்துட்டு இருப்போம். அதனால் அந்த படிப்பு என்னவோ தெரியல, ஸ்தோத்திரம் எனக்கு இருதயத்தில் ஏறவும் இல்லை, என் ஸ்தோத்திரம் தலையிலும் அது ஏறலை. படிப்பு சுத்தமாக வரல. படிக்க தெரியாது, ஒரு எழுத்து தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்படியோ ஸ்தோத்திரம் ஆசிரியர்கள் என்ன நினைத்தாங்க தெரியாது, அல்லது அரசாங்கத்துடைய நினைவாக தெரியாது. ஒவ்வொரு வகுப்பாய் நான் ஸ்தோத்திரம் மாறி மாறி வந்தேன். ஒரு சில வகுப்பில் 2-3 முறை நான் படிக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் மாறி மாறி நான் வந்தேன். ஸ்தோத்திரம். இப்படி வந்திருந்தாலும் ஸ்தோத்திரம், இப்போ நான் என்னை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நிலைமையில் என்னை அவங்க நடத்தினாலும் எனக்குள்ள காரியம் என்னென்னா, நான் சிறு வயதில் கிறிஸ்துக்குள்ளாக நடத்துறதுனால, பக்தியில் நடத்துறதுனால எனக்குள்ள ஸ்தோத்திரம் என்னன்னா, ஜெபித்தாதான் ஆகாரம், ஜெபித்தாதான் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லி என்னை ஜெபத்திலும் வேதத்தையும் படிக்க சொன்னாங்க. எனக்கு வேதம் படிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனாலும் அவங்க சொல்லி கொடுக்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா தகப்பனாராச்சே, தாயாராச்சே, சொல்கிறத செய்யணும்ல, அதனால் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்து மேலே எனக்கு இயேசு மேலே வெறுப்பு வந்துச்சு, ஜபத்து மேலே வெறுப்பு வந்துச்சு. காரணம் ஏன்னா,
நான் ஆகாரத்தில் கஷ்டப்பட்டேன். என் அப்பாவுடைய ஸ்தோத்திரம் அவமானத்தை பார்த்தேன். அந்த அழுக்கு ஜிப்பா போட்டுருக்கிறத நான் பார்த்தேன். எங்களுக்கு நல்ல வஸ்திரம் இல்லை. இப்படிலாம் இருக்க எதுக்கு இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கணும்? எதுக்கு வாழணும்? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நான் இப்போ சிறு பையனாக இருக்கிறேன். அதெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் இவங்களை விட்டு நான் வெளியே போகணும்னு சொல்லிவிட்டு என்னை ஸ்தோத்திரம் என் நாட்களை என்ன ஆரம்பித்தேன். அதாவது நான் எப்போ ஸ்தோத்திரம் என்னை இவங்களை விட்டு போகலாம், பிரிந்து போகலாம், எப்போது இவங்களை விட்டு கடந்து போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இயேசு வேண்டாம் 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 வேண்டாம். காரணம் ஏன்னா இவங்க எப்போல்லாம் ஸ்தோத்திரம் பைபிள் படி ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் எனக்கு இயேசு மேலே ஒரு வெறுப்பு வந்தது. என் அப்பா இங்கே ஆராதனை நடத்துவாங்க, நான் பக்கத்தில் போயிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டுருப்பேன். நான் துன்மார்க்க பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடிட்டுருப்பேன். இல்லைன்னா ஸ்தோத்திரம் டிவி பார்த்துட்ருப்பேன். ஒரு காரியம் சொல்லுகிறேன், எங்கள் வீட்டில் டிவின்றதே கிடையாது. நாங்கள் டிவி எங்கள் வீட்டில் பார்த்ததே கிடையாது. ஆனால் எனக்குள்ளே எப்படி தான் அந்த ஆசை வந்ததுன்னு தெரியல. நான் இருக்கிற பகுதியில் நான் போகாத வீடே கிடையாது. எல்லா வீட்லேயும் போய் டிவி பார்ப்பேன், எங்கேயாவது போய் டிவி பார்ப்பேன். நேற்றைக்கு தான் புதுசாக ஏரியாவில் அந்த பகுதியில் குடி வந்திருப்பாங்க, யாருன்னே தெரியாது. அந்த வீட்டில் போய் உட்காந்து டிவி பார்ப்பேன். சோத்திரம் இப்படி டிவி மேலே ஒரு பைத்தியமாச்சு, சினிமா மேலே ஒரு பைத்தியமாச்சு. எனக்கு டிவி பார்க்கறதுன்னா சோத்திரம் அவ்வளவு விருப்பம். அதற்காக எவ்வளவோ அடி வாங்கியிருக்கிறேன், எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்கிறேன், எத்தனையோ முறை பட்னியே போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது மேலே இருக்கிற ஆசை மட்டும் மாறவே இல்லை. ஸ்தோத்திரம். இவங்க மேலே எனக்கு வெறுப்பு வந்தது. டிவி மேலே, டிவியில் இருக்கிற படங்கள், திரைப்படங்கள் பார்க்க ஆசை வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு இது தான் எனக்கு என் வாழ்க்கையில் இருந்தது. எனக்கு கூட இதை பார்க்க பார்க்க எனக்குள்ளே என்ன வச்சுன்னா ஸ்தோத்திரம், ஒரு ஊழியக்கார பிள்ளைகள் கிறிஸ்துக்குள்ளே வளர பார்ப்பாங்க. நான் ஒரு நல்ல நடிகராக மாறணும்னு ஆசைப்பட்டேன். அல்லது என் தாத்தாவை போல் நல்ல ஒரு இராணுவ அதிகாரியாக, போலீஸாக மாறணும். இப்படி இந்த எண்ணங்கள் தான் எனக்கு வந்ததே தவிர கிறிஸ்துவை குறித்து எண்ணங்கள் வரல. ஆனால் படிப்பு ஏறல, எதுவுமே இல்லை. எனக்குள்ள சினிமா ஆசை இருந்தது. இன்னொரு பக்கம் நான் ஒரு அத்லெட்டிக் பிளேயராக இருந்தேன். நல்ல ரன்னிங் ஓடுவேன், நல்ல ஸ்தோத்திரம் வாலிபால் விளையாடுவேன், நல்ல ஸ்தோத்திரம் கேரம் பிளேயராக இருந்தேன். இப்படிப்பட்ட திறமைகள் இருந்தபடினாலே அதில் என்னுடைய கவனங்கள்லாம் செலுத்த ஆரம்பித்தேன். பாருங்கள், இவங்க ஜெபிக்க சொல்ல இவங்க மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வந்தது. சினிமா மேலே ஆசை வந்தது, உலகத்தின் மேலே ஆசை வந்தது, உலக மனிதர்கள் மேலே ஆசை வந்தது, உலகத்தின் எல்லா காரியத்தின் மேலே எனக்கு ஆசை வந்தனால இவங்க மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வந்தது. ஒரு காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் நான் ஜெபிக்க ஆரம்பிக்க சொல்லும் போது நான் இப்படியா ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்ன தெரியுமா ஜெபித்த? நீர் உண்மையாகவே தெய்வம்னா, இயேசு இவங்க சொல்கிறது போல் உண்மையான தெய்வம்னா எங்கள் அப்பாவை சாவடிக்கணும். ஆமாங்க, ஊழியக்காராக இருக்கிற என் தகப்பன் சாகும்படியாக ஜெபித்த ஒரு மனிதன் நான். என் தகப்பன் செத்து போகணும்னு நினச்சி ஜெபித்தவன் நான். என் தகப்பனை என் பக்தியில் ஜெபிக்க சொன்னார். ஆனால் நான் ஜெபித்தது என் தகப்பனை சாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். செத்து போகட்டும், அவன் இருக்கக்கூடாது அப்படி ஜெபம் பண்ணேன். ஒருவேளை இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் அப்படி இருந்தது. உலக ஆசை என் ஜீவியெல்லாம் உலக நண்பர்களோடு இருந்தது, துன்மார்க்க நண்பர்கள். ஒரு பெரிய ஒரு தயவு என்னென்னா, எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் ஒரு பழக்கம் என்கிட்ட இருந்தது. அது என்ன பழக்கம்னா கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை, பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவேன். நான் இருக்கிற பகுதியில் என்னை போல ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாது. நான் இருக்கிற அந்த தெருக்களில் எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகளை போல் நல்ல பிள்ளைங்க கிடையாது. ஏன்னா அவங்கள வெளியே பார்க்க முடியாது, எந்த நண்பர்களும் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஸ்கூல் போகும்போது ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், துன்மார்க்க நண்பர்கள் மற்றவங்களை அடிக்கிறது, துன்புறுத்துகிறது, சோத்திரம் ரவுடிசம் பண்ணுகிறது, இப்படிப்பட்ட துன்மார்க்க நண்பரோட ஐக்கியம் எனக்கு கிடைச்சனால நானும் அவர்கள் ஒருவராய் மாறினேன். அந்த துன்மார்க்க நண்பர்களோடு இருந்தோம்னாலே கெட்ட வார்த்தைகளை நீசத்தனமாய் பேசக்கூடிய அளவுக்கு ஒருவனை பேசும்போது நிமிடங்களுக்கு நிமிடம், வார்த்தைக்கு வார்த்தை, சூத்திரம் என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எல்லாம் சூத்திரம் ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தை
அன்றைக்கு அது இன்பமாக இருந்தது. ஆனால் பின் நாட்களை பார்க்கும்போது தான் தெரிந்து அது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்குது. எவ்வளோ அது சூத்திரம் பேசக்கூடாத வார்த்தைகளை நான் பேசியிருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வார்த்தைகளை சூத்திரம் அவரோட குடும்பத்தாரை அவனை குறித்து சூத்திரம் பேசுவாங்க. அதுபோல் அந்த பேசக்கூடிய நண்பனும் சரி என்னை குறித்து அப்படி பேசுவாங்க. அது எனக்கு தெரியாது அப்போல்லாம். சுத்தம் அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அது பெரிய கௌரவமாக இருந்தது அந்த வார்த்தைகள் பேசும்போது. ஆனால் அது எவ்வளோ ஒரு வேதனை என்பது தெரியாது. அப்படியாய் பேசி கொண்டு இருந்தேன், அப்படியாய் காணப்பட்டேன் என் வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாவித துன்மார்க்க நண்பர்களும் துன்மார்க்க வார்த்தைகளும் என் வாழ்க்கையில் இருந்தபடினாலே இயேசு வேண்டாம், உலக பிரகாரமாக போகணும் இருந்த என் வாழ்க்கையில் ஒரு காரியம் என்னை தொட்டது. அது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அநேகர் என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க. என் ஆசிரியர் என்னை வெறுத்தார். என்னுடைய சூத்திரம் தெரிந்தவர்கள் என்னை வெறுத்தாங்க. அதை விட முக்கியமான காரணம், என் தகப்பனார் என்னை வெறுத்தாங்க. காரணம் என்ன? படிக்கலை, இயேசுவை தேடலை, ஜெபம் இல்லை, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. சூத்திரம். இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் என்னை இவங்க எல்லாம் வெறுக்கிறாங்க, எதற்காக வெறுக்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிது. அந்த ஒரு கேள்வி என்னை தொட ஆரம்பிச்சது. ஏன் இவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்க, எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? நானாக தானே இருக்கிறேன், எதுக்காக எல்லாருமே மற்றவங்கள நேசிக்கும் போது என்னை மட்டும் ஏன் இவங்களாம் வெறுக்க ஆரம்பித்தாங்க? பாருங்கள், நான் இருந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற அந்த வகுப்புடைய ஆசிரியர் பெயர் இறைவன். அந்த பள்ளிக்கூடம், அந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னா வள்ளுவர் கோட்டம் பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பள்ளி தான் நான் படித்தேன். அதில் இறைவன் என்கின்ற ஒரு ஸ்தோத்திரம் ஆசிரியர், இன்றைக்கு அவர் வேறொரு பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு சாதாரண ஆசிரியராக இருக்கும் பொழுது அவங்க என்னை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ உருப்பட மாட்ட, நீ படிக்க மாட்ட, நீ ஸ்கூலுக்கு வராதுன்னு சொல்லி என்னை துரத்தி விட பார்த்தாங்க. பாருங்கள், ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு ஊழியக்காரருடைய மகன், என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை, துன்மார்க்க ஜீவியம், துன்மார்க்க நண்பர்கள், இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். சோத்திரம். ஆராதிக்க சபையில் உட்காருவேன், அவளோடு இடைப்படுவேன். ஆனாலும் ஆண்டவருக்கு எனக்கு தூரமாக இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் என் வகுப்பில் இருந்த ஆசிரியர் இறைவன் சொன்னார், நீ உருப்பட மாட்டேன்னார். ஆனால் மேலான இறைவன் என்னை குறித்த ஒரு நோக்கம் இருந்தது, என்னை குறித்த ஒரு திட்டம் இருந்தது. பாருங்கள், அந்த வாலிப நாட்களில் இயேசுவை வேண்டான்னு சொல்லி துன்மார்க்கமாக இருந்தேன். அதை விட இன்னொரு காரியம், கர்த்தர் என்னை துன்மார்க்கத்தில் இருந்தால் நேசித்தபடினாலே அன்றைக்கு என்ன மிகப்பெரிய ஒரு ஸ்தோத்திரம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு மாட்ட வேண்டிய என்னை கர்த்தர் காப்பாற்றினார். ஏன்னா அவ்வளவு ஒரு ஸ்தோத்திரம் துன்மார்க்கத்தில் நடந்து கொண்டிருந்த என்னெல்லாம் கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்தாங்க. அவ்வளோ துன்மார்க்கனாக இருந்தேன், அவ்வளோ துன்மார்க்க நண்பர்களோடு இசைந்து கொண்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் ஏன் என்னை வெறுக்கிறாங்கன்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தொட ஆரம்பித்தார். இயேசு என்னை தொட ஆரம்பித்தார். படிக்க முடியாது, படிக்க தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எப்படியோ தடுமாறி அரசாங்கத்துடைய நினைவோ அல்லது ஆசிரியர்கள் என் மீது வைத்த கருணையோ கிருபையோ என்ன எனக்கு தெரியாது, என்ன நோக்கம் தெரியாது, எப்படி தடுமாறி 10ஆம் வகுப்பு வரைக்கும் நான் வந்துட்டேன். 10ஆம் வகுப்பு வரைக்கும் வந்துட்டேன். 12ஆம் வகுப்பு நான் படிக்க வேண்டியவன் சுத்திரம் 10ஆம் வகுப்பு என்னை விட 2 வயது இளையவர்களோடு சேர்ந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரே குடும்பத்தில் 3 பேரோடு சேர்ந்து படித்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் எனக்கு அது ஒரு பெரிய கௌரவ குறைச்சலாக தெரில. 10ஆம் வகுப்பு வரைக்கும் நான் வந்துட்டதே ஒரு பெருமையாக இருந்தது. ஆனால் பின்னாட்கள் அந்த வேதனை வரும்போது யோசிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கு தான் முதலாக தெய்வ சமூகத்தில் முற்றி போட்டு உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னையா எல்லாம் வெறுக்கிறாங்க, எதுக்காக என்னை வெறுக்கிறாங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஏசப்பாட்டு. அன்னைக்கு தான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தால் பயங்கரமான மழை. அப்போ அந்த மழையில் சூத்திரம் நனையக்கூடாது சொல்லி ஒரு இஸ்லாமிய வாலிபர் அந்த என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்.
அவர் நின்னவர் என்னை பார்த்து கேட்டார், தம்பி நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க கேட்டேன். நான் சொன்னேன், என் வீடு இது, சோத்திரம் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு ஒன்று. அப்படிங்களா, சோத்திரம் அப்படின்னு பேச ஆரம்பித்தவர் என்ன நினச்சா தெரியாது. அடுத்த நாள் சோத்திரம் என்னை பார்க்க வந்தார். பார்த்துட்டு படிச்சிட்டிங்களான்னு கேட்டார். இல்லை அப்படின்னு. சோத்திரம் புக் எடுத்துருவாங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு டெய்லி வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். சோத்திரம் ஒவ்வொரு காரியங்களும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அன்றைக்கு நான் ஜெபித்து வெளியே வரும்போது அந்த வாலிபரை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தணும் மாத்திரமல்ல, எனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இஸ்லாமிய சகோதரர், மழைக்கு நின்றவர், அன்றையோடு அவர் போயிருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவர் நின்று ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு ஆங்கிலத்தையும் தமிழையும் சோத்திரம் அறிவிலும் சமூக அறிவிலும் சோத்திரம் கணித பாடங்களையும் ஒவ்வொன்றாய் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த சோத்திரம் இறுதி தேர்வு, பொது தேர்வுன்னு சொல்லுவாங்க. சோத்திரம் 10ஆம் வகுப்பில் அந்த இறுதி தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 டெஸ்ட்டு வைப்பாங்க. ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லி வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நான் போய் எழுதுகிறேன். சோத்திரம் பாருங்கள், ஆச்சரியமாக இது வரைக்கும் நான் பாஸ் ஆனதே கிடையாது, எந்த மார்க்கு எடுத்து கிடையாது. ஆனால் அந்த 3 டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆரம்பிக்கிறேன். என் ஆசிரியர் ஆச்சரியப்படுறார். என் வகுப்பு ஆசிரியர் என்னை குறித்து ஒரு ஆச்சரியப்படுறாரு. இவன் பார்த்து எழுதிட்டானா அது உண்மையை எழுதுறான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். மாற்றத்தை மட்டும் இல்லைங்க, அந்த பொது தேர்வு எழுத வேண்டிய நாட்களில் சோத்திரம் என்னோடு கூட படித்த அநேக சோத்திரம் மாணவர்கள், ஒரு சிலர் சோத்திரம் நல்ல மதிப்பெண்கள் 400 மதிப்பெண் எடுத்து ஒரே ஒரு மதிப்பெண்களில் சோத்திரம் ஃபெயில் ஆகி போயிருந்தாங்க, தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சோத்திரம், நான் சொல்வதற்கு வெட்கப்படலை. படிப்பு கிடையாது, சோத்திரம் தமிழ் தெரியாது, எதுவுமே தெரியாது. வெறும் பொது தேர்வில் 10th 10ஆம் வகுப்பில் 221 மார்க் எடுத்து நான் தேர்ச்சி பெற்றவனாய் காணப்பட்டேன். தேர்ச்சி அடைந்தேன். நான் தேர்ச்சி அடைந்தவுடனே யாருமே நம்பலை. நான் வெற்றி பெற்றுட்டேன். நம்பவே இல்லை யாருமே. ஆச்சரியமாக இருக்குது. எனக்கே ஆச்சரியம், என்னால் நம்ப முடியல. என் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நான் போகும்போது எல்லா ஸ்தோத்திரம் என்னோடு படித்தவர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. காரணம் என்ன, ஸ்தோத்திரம் நாங்களே ஃபெயில் ஆகிட்டோம், இவனும் ஃபெயில் ஆகிருப்பான்ட்டு. நான் சொல்லுகிறேன், என் தலைமை ஆசிரியத்தில் நான் சொல்லுகிறேன், நான் தேர்ச்சி அடைந்துட்டுருக்கிறேன், நான் பாஸ் ஆனேன். அவங்களாம் நம்ப முடியல, கண்கள் விரித்தபடி பார்க்குறாங்க, என்ன இவன் பாஸ் ஆகிட்டானான்னு. உண்மைதாங்க. காரணம் தெரியுமா, முதலாக இயேசுவை அன்றைக்கு நான் முட்டி போட்டு செபித்த பாருங்க, அந்த இயேசு தான் என்னை தொட்டார். அந்த இயேசு தான் என்னை சோத்திரம் தேர்ச்சி அடைய செய்தாங்க. அன்றையிலேருந்து என் வாயில் கெட்ட வார்த்தை நின்று போச்சு. என் பார்வையில் பரிசுத்தம் வந்தது. அநேக இடத்துல அன்பு கூற ஆரம்பித்தேன், சண்டை போகிறத நிறுத்த ஆரம்பித்தேன். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த புது தேர்வில் கர்த்தர் தொட ஆரம்பித்தார். அந்த புது தேர்வுக்கு ஸ்தோத்திரம் என்றைக்கு நான் ஸ்தோத்திரம் அதற்கு முன்பாகவே இயேசுவினை தொட்டபடினாலே ஸ்தோத்திரம் இயேசுவினை அழைத்தபடினாலே நான் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் முழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டேன். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் சில மாதங்கள் ஸ்தோத்திரம் ஆன பின்பு நான் என் தகப்பனோடு இருக்கும்போது ஸ்தோத்திரம் அந்த தேர்ச்சி அடைந்தபடினால நான் ஸ்தோத்திரம் அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது எல்லாம் கேட்டாங்க, மேல் படிப்பு என்ன படிக்க போகிறீங்க, சுத்திரம் +1 படிக்க போகிறீங்களா, +2 படிக்க போகிறீங்களா, எந்த குரூப் இருக்க போகிறீங்க, எல்லாமே கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு ட்ரிபிள் ப்ரமோஷன் கொடுத்துருக்கிறார். புரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னை கர்த்தர் காலேஜுக்கு கொண்டு போகிறார் அப்படின்னு. எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. அது எப்படி +1 +2 படிக்காமல் காலேஜ் போக முடியும்? ஆமாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே, இயேசுவை தொட்டபடினாலே அவருக்காக ஊழியம் செய்ய முடியாத சோத்திரம் வேதாகம கல்லூரிக்கு பைபிள் காலேஜில் படிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னை அர்ப்பணிச்சுட்டு நான் வேதாகம கல்லூரியில் படிக்க போகிறேன். தேவ பிள்ளைகளை என் ஆண்டவர் தொட்டார். ஆண்டவர் தொட்டபடினாலே ஒன்றுக்கு உதவாது என்ன எல்லாம் வெறுத்தாங்க. துன்மார்க்கம் இருந்தபடினாலே என்கிட்ட யாருமே பேசலை. ஆனால் இயேசு என்னை தொட்டபோது எல்லாம் வெறுத்தவங்க என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. ஒரு கூட்டம் என்னை நேசிக்க ஆரம்பிச்சது, பேச ஆரம்பிச்சது. எல்லாருடைய கண்களும் சொத்திரம் விரித்து பார்க்கத்தக்கதாக என் ஆண்டவர் ஆச்சரியமாக என்னை வெற்றி அடைய செய்தார். அநேகருக்கு முன்பாக என் தலையை உயர்த்தினார்.
ஸ்தோத்திரம். பாவியாக இருந்த என்ன நீதிமான கர்த்தர் மாற்றின மட்டும் இல்லை, அவருடைய உன்னதமான வேலைக்கு என்னை கர்த்தர் சிறு வயதில் தேர்ந்தெடுத்தார். அந்த தேர்ந்தெடுத்தப்பட்டாலே கர்த்தருக்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து பைபிள் காலேஜ் நான் போகிறதுக்கு ஆயத்தமான சில சொன்னாங்க, தகப்பனுடைய கட்டாய நிமித்தமாக போறியா அல்லது விருப்பத்தின்படியே போறியா, ஏன் போகிற எப்படி போகிறேன்னு கேட்டால் நான் சொன்னேன், இயேசுவை நேசித்தபடி நான் போகிறேன். இயேசுவை அவர் என்னை நேசித்தபடி நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். ஊழியத்துக்கு நான் போகும்போது ஒசூரில் கேபி யோகனா அவருடைய பைபிள் காலேஜில் தான் நான் போய் படிக்க ஆரம்பித்தேன். ஒசூரில் ஃபஸ்ட் இயர் போய் படிக்க சேர்றேன். அங்கே சேரும்போது பல கேள்விகள் கேட்டாங்க. ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஊழியத்தில் என்ன அழைப்பு, கர்த்தர் உங்களுக்கு எப்படி அழைப்பு கொடுத்தாரு, வசனம் மூலியமா தரிசனம் மூலியமா எதுக்காக வந்தீங்க, இப்படி பல கேள்விகளை அடக்கி கொண்டே போனாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அழைப்பு வந்தது, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை ஊழியக்காரன் பிள்ளை அதனால் வந்துட்டேன்னு சொல்கிறதா? ஒருவேளை ஊழியக்காரன் பிள்ளை மாத்திரம் இல்லை, எனக்கு கர்த்தர் அழைத்தார்னா எதை வச்சு அழைத்தார், அதுக்கு வாக்குத்தத்தம் என்ன ஆதாரம் சொல்லுங்கன்னு கேட்டால் எதை சொல்கிறேன் எனக்கு தெரியல. அப்பொழுது ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், செபித்து கொண்டு வந்தேன். லீவில் என்னுடைய வீட்டுக்கு வரும்போது ஏசிய திருச்சபை வருஷவாக்கத்தில் இருக்கிற ஏசிய திருச்சபைக்கு ஒரு போதகர் என்ன பண்ணார், தம்பி நீங்கள் வீட்டில் இருக்கீங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஊழியர் ஐக்கியத்துக்கு என்னை முதல் கூட்டிகிட்டு போகிறாங்க. என் வாழ்க்கையில் நான் போன முதல் ஊழியர் ஐக்கியம் அதுதான். ஏசிய திருச்சபைக்கு நான் போகிறேன். அன்றைக்கு 2004 நான் முதலாக அந்த ஊழியத்துக்கு நான் போகிறேன். அந்த ஊழியர் ஐக்கியத்துக்கு போகும்போது அன்றைக்கு கனத்துக்குரிய மூத்த போதகர் ஐயா MK சாம்சுந்தர் ஐயா அவர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எழுந்து ஆராதனை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே கனத்துக்குரிய போதகர் ஐயா MK சாம்சுந்தர் ஐயா அவங்க எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்கிறேங்க, அந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு அந்த சபை தெரியவில்லை, கூடியிருந்தவங்க தெரியல, யாருமே தெரியல, நானும் இயேசு மட்டும்தான் தெரிஞ்சோம். நீங்கள் நம்புறீங்களா எனக்கு தெரியல, அந்த இடத்துல இயேசு என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். எப்படி தெரியுமா? என்னோடய சிறு வயதில் நான் ஒரு 16 வயதோடு நான் இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே என்கிட்ட பேசுகிறாங்க. நான் சின்ன பையன், நான் கேட்குறேன், சின்ன பையனப்பா, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, நான் கேட்டால் என்ன சொல்கிறது, ஊழிய அழைப்பு என்ன சொல்கிறது சொல்லும்போது அந்த இடத்துல அந்த வார்த்தையை தொட்டது. தாயின் கருவிலை உருவாக்க முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை அநேகருக்கு தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கின்ற அந்த வார்த்தையை படித்து அப்படியே தொடர்ந்து படிக்கும்போது அந்த வார்த்தையில் சொன்னது, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாது, உன் வாயில் என் வார்த்தை வைத்திருக்கிற, நீ பயப்படாமல் நான் உனக்கு சொல்லுகிறதுபடி சொல் என்று சொல்லி அந்த வார்த்தை என்னோடு கூட நான் கேட்கிறது போல அதுக்கு பதில் சொல்லுகிறது போல எனக்கு அந்த வார்த்தையை தொட்டது. அந்த வார்த்தை பேசினது, அது மிகவும் என் அழைப்பை உறுதிப்படுத்தினது. அன்றைக்கு கர்த்தர் என் ஊழியத்தையும் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அதில் 10வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை நாட்டவும் இடிக்கவும் கட்டவும் வைத்திருக்குன்னு சொன்னார். அந்த ஊழியம்தான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் தரிசனத்தோடு ஓடுமுடைய வைத்தார். பிரியமானவர்களே, அந்த கேபி யோகனாலில் 1 வருடம் படித்த, ஆனாலும் ஏனோ தெரியல எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏதோ விரும்பினது போல் இருந்தது. என் இருதயம் இன்னும் நான் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி காணப்படும் போது தான் அங்கிருந்து கிருபாசனம் கிறிஸ்துவ சபை என்கின்ற சபை மூலமாக நடத்தக்கூடிய வேதாம கல்லூரியிலே வந்து இணைஞ்சேன். அங்கே இணைந்து அதில் படிக்க ஆரம்பித்த போது அந்த படிப்பு அங்கே ஜெபங்கள் ஏறெடுத்து அதில் படிக்கும் போது ஊழிய செய்ய ஆரம்பித்தேன். அங்கே படிக்கும் போது பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே படிக்கும் போது ஜெபங்கள் செய்ய ஆத்தும ஆதாயம் செய்ய ஆரம்பித்தேன். பின்னாட்களில் கர்த்தர் ஊழியத்தில் பிரகாசிக்கப்படினார். நல்ல ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உயர்த்தினார்.
ஒவ்வொரு இடங்களில் ஸ்தோத்திரம் உயர்த்த ஆரம்பிச்சா ஸ்தோத்திரம். ஒருவேளை உடனே இதெல்லாம் நடந்தால் கேட்டிருப்பீங்க, ஆனால் அதையும் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளையே, நான் கிருபாசனம் கிறிஸ்து சபைக்கு வந்துட்டேன். அங்கே ஊழியர் ஸ்தோத்திரம் வந்த பிறகு அந்த பைபிள் காலேஜில் ஸ்தோத்திரம் நான் போகும்போது என்னுடைய ஸ்தோத்திரம் அவங்க பொதுவாக பைபிள் காலேஜில் எதாவது கேட்பாங்க, டேலண்ட் இருக்கா அதெல்லாம் இருக்கா கேட்பாங்க. ஆனால் என்னுடைய ஸ்தோத்திரம் ஃபைல்லாம் கொண்டு போனேன், என்னோடய சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போயிட்டு கொடுத்தேன். அவங்க பார்த்தவங்க சொன்னாங்க, இதெல்லாம் குப்பை, எது இந்த சர்டிஃபிகேட், இந்த ஸ்தோத்திர அரசாங்க காரியங்கள் இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் வேண்டாம். அப்போ இதுதான் முக்கியம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, ஞானஸ்நானம் எடுத்தீங்களா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களா, அழைப்பு இருக்குதா, தேவனுக்காய் வாழ்வென்ற ஒரு நிச்சயம் இருக்குதா, ஸ்தோத்திரம், அது மட்டும் போதுன்னு சொன்னாங்க. பாருங்கள், இன்றைக்கு ஊழியத்துக்கு அநேகர் வருவதற்கு பல டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க, பல காரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்லுகிற வேதத்தின்படி கர்த்தர் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு டேலண்ட்டு, அவருடைய அழைப்பு மட்டும்தான். அவருக்காக ஊழியம் செய்தால் மட்டும் போதும். வேறு எந்த டேலண்ட்டும் கேட்கல, அழகை பார்க்கல, அறிவை பார்க்கல, உனக்குள்ளே என்ன கிருபை இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கல. கீபோர்டு வாசிக்க தெரியுமா, பாட தெரியுமா, ஒர்ஷிப் லீடரா, இது உலகம் பார்க்கும். ஆண்டவர் பார்க்கறது என்னுடைய அழைப்பு மட்டும் இருந்தால் போதும். எனக்காடி ஊழியம் செய்வனா ரெடியாக இருந்தால் போதும், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஆமாங்க, எனக்கு பாட்டு பாட தெரியாது, எனக்கு ஒர்ஷிப் பண்ண தெரியாது, எனக்கு வேறு எந்த ஒரு காரியமும் தெரியவே தெரியாது. நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒன்றும் தெரியாதவனா வந்தேன், பூஜ்யம். நான் பிரசங்கம் பண்ண தெரியாது, வேத வாசிக்க தெரியாது, பூஜ்யம். ஆனால் இன்றைக்கு அநேக இடங்களில் கர்த்தர் பயன்படுத்துகிறார், அநேக கன்வென்ஷனில் பேசுகிறார், அநேக இடங்களில் ஸ்தோத்திரம் 3 நாட்கள் 4 நாட்கள் துதி ஆராதனை செய்கிற கர்த்தர் மாற்றுகிறேன். அதற்கெல்லாம் காரணம், அன்றைக்கு தேவன் ஒன்றும் தெரியாது என்னை அழைத்த போது ஒப்பு கொடுத்தேன் பாருங்க. அதான் காரணம். அழைத்த மாற்றத்தில் ஒப்பு கொடுத்துடணும், அழைத்த நிமிஷத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை முழு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்தபடினாலே என்ன நடந்து தெரியுமா, அந்த பைபிள் காலேஜில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவங்களோடு கூட இணைந்து ஸ்தோத்திரம் நல்லா ஆண்டவர் துதிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் அவங்க மூலியமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். நிறைய சபைகளுக்கு கொண்டு போய் பயன்படுத்தினார். அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் அடியனை மாற்றி ஸ்தோத்திரம் இன்றைக்கு உங்கள் முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அங்கே அந்த கிருபாசன கிறிஸ்து சபையிலே ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நான் படித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். பின் நாட்களில் நான் படிக்கும் போதே ஊழியம் செய்தபினாலே அதே இடத்துல சில வருடங்கள் அங்கே ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். பின் நாட்களில் ஆண்டவர் எனக்கு ஆரம்ப நாட்கள் கொடுத்த தரிசனத்தின்படி உன்னை ஒரு இடத்துல வைத்து உருவாக்குவேன், நான் ஸ்தோத்திரம் பல இடங்களில் ஒன்று கொண்டு போவேன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி இயேசு நாமத்தினால கர்த்தர் இன்னைக்கு என்னை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்தோத்திரம் இந்த இடத்துல இருந்து கர்த்தர் வேறு பிடிச்சாங்க. ஸ்தோத்திரம் கிருபாசன கிறிஸ்து சபையிலேருந்து எந்த சண்டையோ சச்சரவோ எந்த பிரிவினை கிடையாது. ஆண்டவர் அங்கேருந்து சமாதானத்தோடு என்னை கர்த்தர் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த மாத்திரத்திலேயே ஸ்தோத்திரம் கர்த்தர் ஊழியம் இல்லாமல் 2 வாரம் நான் இருந்தேன், ஊழியமே இல்லை. ஸ்தோத்திரம் வீட்டில் முடங்கி போய் ஆண்டவரே ஊழியம் இல்லையே என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் 2 வாரங்கள் செபித்த போது 3ஆவது வாரத்தில் கர்த்தர் முதலாக சென்னை பட்டணத்தில் ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார், அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பு ஒவ்வொன்றாக என்னை உயர்த்த ஆரம்பித்தது. சென்னை பட்டணத்தில் நான் யார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். என்னையும் இந்த பகுதியில் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை அங்கீகரிக்க ஆரம்பித்தாங்க. அநேக இடங்களில் ஸ்தோத்திரம் அழைப்புகள் வந்தது. அழைப்புகள் வந்தபோது அநேக இடங்களில் கர்த்தர் நடத்த ஆரம்பித்தாங்க. அநேக ஊழிய பாதையில் கர்த்தர் நடக்க ஆரம்பித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, என் ஊழியத்தில் ஸ்தோத்திரம் நான் நிறைய இடங்களில் போகிறேன். பெருமையாக சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊழியத்திலும் சில பாதைகள் கர்த்தர் நடத்தின விதங்கள் உண்டு. அந்த விதங்கள் வித்தியாசமானவைகள், அந்த விதங்கள் ஸ்தோத்திரம் ஆச்சரியமானவைகள். ஸ்தோத்திரம். பாருங்கள், அன்றைக்கு நான் ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன்.
ஊழியம் செய்யணும். எனக்கு வண்டி கிடையாது. நான் ஊழியத்துக்கு நான் போகணும், என்ன பண்ணுறது தெரியாது, நேரம் ஆகுது, ரொம்ப கஷ்டம். அப்போ என் தகப்பனருடைய வண்டியை தான் நான் வாங்கி ஓட்டிகிட்டு போனோம். ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. எங்கள் அப்பா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஐயோ, பிள்ளைக்கு ஊழியத்து போகணுமே, அவன் அங்கே பிரசங்கம் பண்ணுமே, முதலாக சென்னை பட்டணத்தில் ஒரு ஊழியம் வந்திருக்குது, ஏன் ஆண்டவர் இப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க. அப்புறம் எப்படியாவது பஸ்ஸில் கொண்டு போயிட்டு கத்திர அந்த ஊழியத்தை செய்து முடிக்க வச்சாங்க. ஆனாலும் நல்ல ஒரு வண்டி இல்லை. பின் நாட்களில் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கை கொடுத்தாங்க. அந்த செகண்ட் ஹேண்ட் பைக்கை வச்சுக்கிட்டு நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய இடங்களில் ஏமாற்றம், காணிக்கை இருக்காது, பணங்கள் இருக்காது, வெறுமையாக இருக்கும். நம்ம கூப்பிட்டு பயன்படுத்துவாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு ஸ்தாபனத்தில் 3 நாட்கள் மீட்டிங். என்னை கூப்பிட்டு பயன்படுத்தினான். திருவேற்காடு பகுதியில் நான் அந்த 3 நாட்கள் வீட்டில் ஒரு டினாமினேஷன் சபையில் 3 நாட்கள் கூட்டத்தை பேசினேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு எந்த தண்ணீர் கொடுக்கல, டீ தரல, எதுவுமே தரல. ஐயா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வெறுங்கையாக வந்தேன். இப்படி நிறைய இடங்களில் வெறுங்கையாக வந்தேன். ஆனால் நான் அழுது, ஆண்டவரே, ஊழியத்தில் என்னை கூப்பிட்றாங்க, என்னை பயன்படுத்துகிறாங்க, வெறுங்கையாக வரணுப்பா, என்னப்பா இது வாழ்க்கை, என்னை ஊழியத்தில் கொண்டு வந்துட்டீங்களே, இப்படி ஏமாத்துறாங்களே, இந்த 3 நாள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணேன், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் நான் அழுத போது உட்காரும் போது என் தகப்பனார் என் பக்கத்தில் வந்து திடீர்னு வந்து நின்னாங்க. நின்று என் சொல்கிற பிடிச்சி கேட்டேன், ஏன் அழுவுற அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், அப்பா இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க. அப்போ என் சகோதரர் சிரித்தார். அப்போ நான் சொல்கிறேன், சிரிக்காத, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு என் நிலைமையை சொல்கிறேன். அப்போது தகப்பனாரும் சேர்ந்து சிரித்தார். நான் கேட்டேன், ஏன் இப்படி சிரிக்கிறீங்க 2 பேரும், நான் எவ்வளோ வேதனைன்னு சொல்கிறேன்னு. அப்போ அப்பா சொன்னாங்க, பொறுமையாக சொன்னாங்க, உன்னை அழைச்சது கர்த்தர் தானே. ஆமாம், கர்த்தர் தான். அப்போ ஏன் நீ வேதனைப்படுற, அப்புறம் ஏன் நீ அழுதுட்டுருக்கிற, உன் தேவைகளை உன் எஜமாகிட்ட கேளுன்னாங்க. உண்மையை சொல்கிறேங்க, அன்னைக்கு அந்த வார்த்தையை தொட்டது. இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஊழியங்களில் போயிட்டு வெறுங்கையாய் வந்தாலும் என் தேவைக்காக நான் என் எஜமாகிட்ட தான் கேட்குறேன். இன்றைக்கு வரைக்கும் யாருக்கிட்டையும் கையெந்த என் எஜமானை விட்டதே கிடையாது. காரணம் தெரியுமா? அவர் நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, சிலரெல்லாம் ஊழியத்துக்கு வந்துட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவோம், சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், யார் என்ன சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க. உண்மையை சொல்கிறேங்க, 22 வருடங்கள் 2004 நான் 3 நேரமாக ஊழியம் செய்கிறேன். இன்ன வரைக்கும் பைபிள் எடுத்து எந்த வீட்டு வாசலில் போய் நின்னது கிடையாது, எந்த சபை விசுவாசி வீட்டுக்கு முன்னாடி நின்னது கிடையாது, எந்த பாஸ்டர்ஸ் கிட்ட வீட்டு வாசலில் போய் நின்னது கிடையாது, எந்த பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கும் போனது கிடையாது, எந்த மனுஷன் முன்னாடி நின்னது கிடையாது. ஒரே ஒரு தவிர வேறு யாருக்கிட்ட போய் நின்னதில்லை. அந்த ஒருத்தர் என் இயேசு. ஆமாங்க, அவர்கிட்ட தான் நின்று இருக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ வைராக்கியமாக சொல்கிறேன்னா, ஒரு கட்டத்தில் நானும் சோர்ந்து போனேன். என் அப்பாகிட்ட கேட்டேன், எத்தனை ஊழியக்காரங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, எந்த ஊழியக்காரனை காமிச்சு கொடுத்தீங்க, ஒரு ஊழியக்காரனை அல்லது நல்லா வசதி படைச்ச யாராவது காமிச்சு கொடுத்தீங்களா, எங்களுக்கு உதவி செய்ய. அப்போ அப்பா சொன்னாங்க, நான் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய வசதியான ஒன்று காமிச்சு கொடுத்தேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பொய் சொல்லாதீங்க, இல்லவே இல்லைன்னு. அப்போ சொன்னாங்க, இயேசுவோட இந்த உலகத்தில் ஒரு வசதியான உண்டாடினாங்க. இல்லைன்னு, அவர் நான் உனக்கு காமிச்சு கொடுத்தல, அதை விட எனக்கு பெரிய வசதியான எனக்கு தெரியல நீ கேட்குற மாதிரினாங்க. அப்போ தான் நான் உணர்த்த ஆரம்பித்தேன், இயேசுவை விட வசதியான இந்த உலகத்தில் உண்டா? கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை காமிச்சு கொடுத்த பிறகு நான் ஏற கேட்டுட்ருக்கிறேன். ஆண்டவர் செய்வார் சொல்லி எந்நாள் வரைக்கும் என் ஊழியத்தில் கர்த்தர் நடத்துகிறார். அருமையாக நடத்துகிறாங்க. இப்படி போய் கொண்டு இருக்கும்போது எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் வீட்டில் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. இந்த ஊழியர்களுக்கு திருமணம் போது அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நேரம். ஏன் அப்படின்னா, நல்ல வேலைக்கு போகிற ஒரு வாலிபனுக்கு திருமணம் செய்கிறது ரொம்ப கடினமான நேரங்களாக இருந்தது. ஏன்னா அவர் வேலைக்கு போகிறார், எவ்வளோ சம்பளம் வேணும், சொந்த வீடு இருக்குதா, அல்லது அவருக்கு என்ன மாதிரி பெண் புலங்கள் இருக்குது, இப்படி நிறைய விசாரிப்பாங்க. நான் 3 நேர ஊழியக்காரன். அதுவும் சபை ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன். கர்த்தரை வேறு பிடிச்சி கொண்டு வந்து இப்போ நான் அநேக இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. சென்னை பட்டணத்தில் அங்கே கொடுக்க தான் வருமானம், இல்லைன்னா இல்லை.
இந்த நிலைமையில் எனக்கு ஒரு பெண் பார்க்குறாங்க, ஊழியத்தில் ஸ்தோத்திரம் சேர்ந்து ஓடணும்படியாக. ஆனால் யாரை பார்க்குறது தெரியல, என்ன சொல்கிறது தெரியல, யார் யார் கேள்வி கேட்குறது பதில் சொல்ல முடியலை. இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒவ்வொரு வீட்டில் போயிட்டு என் தகப்பனார் பெண் பார்த்துட்டு வருவாங்க. ஸ்தோத்திரம் எல்லாம் முடிகிறது போல் இருக்கும். ஆனால் கடைசி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வும் அப்படியே பாதியில் கைவிடப்படும். ஒவ்வொரு வீட்டாரும் வேண்டான்னு சொல்லுவாங்க. இது போதகரானாலும் சரி, விசுவாசியானாலும் சரி, யாரானாலும் சொல்லுவாங்க, உங்கள் பையனுக்கு சபை கிடையாது, உங்கள் பையனுக்கு வருமானம் கிடையாது, எதை நம்பி நான் பொண்ணை கொடுக்க, எதை நம்பி நான் இதெல்லாம் செய்ய, எதை நம்பி நான் இந்த காரியம் செய்ய, அப்படி பல காரியங்களை அவங்க கேட்டதுண்டு. அவங்க கேட்குறது சரியான ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பதில் சொல்ல என் ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானமான ஒரு காரியத்தை கொடுத்தார். எப்பொழுது தெரியுமா? இப்போது எனக்கு மனைவியாக இருக்கிற ஸ்தோத்திரம் பெண்ணை நான் முதலாக பார்க்க போகிறேன். கொண்டு போகிறாங்க. திருவாரூர் பகுதியில் அந்த வீட்டார் பார்க்க போகும்போது அந்த பெண்ணை அழைத்து வந்து காட்டுறாங்க. காட்டி முடித்த பிறகு அந்த வீட்டார் பேசுகிறாங்க. அதில் ஒரு நபர், அவர் ஒரு ஊழியக்காரர், அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு. மறுபடியும் 2வது முறை அதே கேள்வி கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் நான் ஊழியம் செய்கிறேன், 3 நேரம் ஊழியம் செய்கிறேன். 3வது முறை அதே கேள்வி கேட்டார். ஒருவேளை அவர் சொல்கிறது புரியல, போயிட்டு கொஞ்சம் சத்தமாக சொன்னேன், ஐயா நான் 3 நேரம் ஊழியம் செய்கிறேன் ஐயா அப்படின்னும் போது 4வது முறை கேட்கும்போது தான் என் தகப்பனார் என் சகோதரனுக்கு புரிந்தது. அவர் கேட்கிறது சாப்பாடுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற அந்த முறையில் அவர் கேட்குறான்னு. அப்போது அவங்க எல்லாம் புரிய ஆரம்பிச்சோன்னு என்கிட்ட சொன்ன உடனே நான் ஒரே வார்த்தை மட்டும் அவர் சொன்னேன், ஐயா இந்நாள் வரைக்கும் எனக்கு ஆகாரம் கொடுத்த ஆண்டவர் எனக்கு ஒரு மனைவி கொடுத்தா அவளுக்கும் ஆகாரம் கொடுக்க கர்த்தர் என் கையை பலப்படுத்துவார்னு சொன்னேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கீகரித்தார். இந்த வார்த்தையை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்தினோம்னால ஸ்தோத்திரம் பல தடைகள் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் முடிந்தது. ஸ்தோத்திரம் திருமணம் முடிந்தது. என் மனைவி பெயர் ஸ்தோத்திரம் பிரியா. அவர்கள் ஸ்தோத்திரம் திருவாரூர் பகுதியில் நன்னிலம் என்ற இடத்துல ஸ்தோத்திரம் இயேசுக்கே ஆராதனை பேராலயம் பாஸ்டர் பவுல்ராஜ் அவருடைய சபையில் மூப்பராக இருக்கிற அவருடைய மகளாக இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் மாரநாதா திருநெல்வேலி பகுதியில் நாகநேரியில் அங்கே ஸ்தோத்திரம் படித்து முடித்து சில நாட்கள் வார்டனாக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரி. அவர்களை தான் திருமணம் செய்ய எனக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. நான் திருமணம் செய்தது ஒரு ஊழியக்காரி திருமணம் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தாங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறது எதுக்காக இவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன்னா, கர்த்தர் அவங்க ஸ்தோத்திரம் சாதாரண படிக்காதவங்க கிடையாது. நல்ல என் மனைவி குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். என் மனைவி பிரியா அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த பகுதியில் அவனோட தகப்பனார் பெயர் ஸ்தோத்திரம் முருகேசன், கிறிஸ்துவ பேர் பால் முருகேசன். அவங்க ஸ்தோத்திரம் அந்த நாட்களில் கோவிலில் 8பட்டி கோவிலுக்கும் கணக்கு பிள்ளை. ஸ்தோத்திரம் அந்த இந்து கோவில் அறக்கட்டளைகளுக்கு ஸ்தோத்திரம் 8பட்டி கோவிலுக்கு கணக்கு பிள்ளையாக இருந்தோம்னாலே அந்த காரியத்தில் வைராக்கியமாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம் ஒரு நாட்களில் அந்த மனிதன் ஸ்தோத்திரம், அதாவது என் மாமனார் என் மனைவியுடைய தகப்பனார் ஸ்தோத்திரம் வெளிநாடுகளில் போயிட்டு வேலை செய்து சம்பாதித்து கொண்டிருந்தார். அந்த சம்பாத்தியம் எப்படிப்பட்ட சம்பாத்தியம்னா, இன்றைக்கு தன் 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா எவ்வளவு பணம் இருக்குமோ அவ்வளோ பணத்தையே அன்றைக்கு அவர் சேர்த்து வைத்திருந்தாங்க. அவ்வளவு சொத்துக்கள் இருந்தது, வசதிகள் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்து மேலே அவங்களுக்கு சரீரத்தில் ஒரு வியாதி வந்தது. தோல் சம்பந்தமான வியாதி வந்தவனாலே வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே அந்த வியாதி அவர்களை மிகவும் அதிகப்படுத்தினோம்னாலே அந்த வியாதி சுகமாக்க முடியாத தன் கையில் இருந்த எல்லா பணத்தையும் செலவாக்கி ஆரம்பித்தாங்க. என் மாமனார் வீட்டில் என் மாமியார் அவ்வளவு செலவு பண்ணி பார்த்தாங்க. அப்பொழுது என் மாமியாருடைய, அதாவது என் மனைவியுடைய தாயாருடைய தாய் மாமா 2 பேர் உண்டு. அதில் ஒருவர் சொன்னார்,
இவரை ஸ்தோத்திரம் உயிரோடு வைக்கிறதுக்காக நீ செலவிடுகிற பணமெல்லாம் வீணாக போகுது, அதை விட இவருக்கு விஷத்தை கொடுத்து சாவடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸ்தோத்திரம். இதுக்கு ரெண்டாவது தாய் மாமா, அதாவது என் மனைவியுடைய இரண்டாவது தாய் மாமா, இன்னொருவர் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். அவர் சொன்னார், நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை அந்த மனுஷன் என்கிட்ட கொடுங்கன்னாங்க. அப்போ என்னுடைய மாமியார் சொன்னாங்க, முடியாது, அவர் செத்து போனாலும் பரவாயில்ல, நாங்கள் கிறிஸ்துவ கோயிலுக்கு அனுப்பவே மாட்டேன், அங்கே நான் தரமாட்டேன், நானும் வரமாட்டேன், என் குடும்பத்தில் ஒருத்தரையும் அனுப்ப மாட்டேன்னு வைராக்கியத்தில் வந்தாங்க. அப்போது அந்த மனுஷன் ரொம்ப விடாப்பிடியாக, அதாவது என் மனைவியுடைய தாய் மாமா, இரண்டாவது தாய் மாமா ரொம்ப விடாப்பிடியாக, ஸ்தோத்திரம், ஜான் அண்ணாதுரைன்ற அவர் பேர், அவங்க ரொம்ப விடாப்பிடியாக கேட்டு அந்த மனுஷனை ஸ்தோத்திரம் அவங்க இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 60 கிலோமீட்டர் தாண்டி திருவாரூர் பகுதியில் நன்னிலத்தில் ஸ்தோத்திரம் இயேசுக்கே ஆராதனை பேராலயத்தில் கொண்டு வந்து அது ஒரு உபவாச நாள் வெள்ளிக்கிழமை என்னுடைய மாமனாரை படுக்க வச்சுருக்கிறாங்க. ஆட்டோவில் கொண்டு வந்து படுக்க வச்சுருக்காங்க. பல நாள் சாப்பாடு கிடையாது, ஸ்தோத்திரம் பால் மட்டும் தான் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எப்போ நான் ஜீவன் போகிற நிலைமை. இப்படி இருந்த பல மாதங்கள் சாப்பிடாமல் இருந்த அந்த மனிதன் தோல் வியாதி, நாற்றம் வேற சீல் பிடிச்சி கிடக்குது. இந்த மத்தியில் கொண்டு வந்து அந்த ஆராதனை போட்டிருக்கும் போது ஊழியக்கார பாடல், ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்களை முடிச்சு கர்த்தருடைய வார்த்தை முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது இந்த மனுஷத்தில் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தருக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், கர்த்தர் செய்த நன்மை. உண்மை சொல்லுகிற அடுத்த 1 மணி நேரத்தில் பல மாதங்கள் சாப்பிட முடியாமல் வெறும் நீராகாரத்தை மாத்திரம் ஸ்தோத்திரம் வாய் வழியாக கொடுக்கப்பட்டிருந்த அந்த மனிதர் எழுந்து முதலாக எழுந்து ஒரு முழு தோசையை உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். என் மனைவியுடைய தகப்பனார் அன்றைக்கு தேவனால் தொடப்பட்டு ஜீவனை பெற்றபடினாலே அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இதை பார்த்து கூட இருந்த என் மனைவியும் அன்றைக்கு சிறு வயது, அவங்க சொன்னாங்க அன்றைக்கு 8 வயது இருக்குமா, ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி. அன்றைக்கு அந்த நாட்களில் 8 வயது. அன்னைக்கு தகப்பனோடு கூட சேர்ந்து அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஆனால் என் மனைவியுடைய தாயார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு வேண்டான்னாங்க. சூத்திரம். ஒரு கட்டத்தில் இவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனால் இவங்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி மாறி மாறி இவங்க 2 பேருக்குள்ளே சூத்திரம் யார் எங்கே போகலாம், தான் பிள்ளைகளை எதில் வளர்க்கலான்னு சொல்லி இதில் முரண்பாடாக இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என் மாமியாருக்கு தொண்டை பகுதியில் ஒரு சின்ன கட்டி வர ஆரம்பிச்சு. பேச முடியல. ரொம்ப அந்த கட்டி வளர வளர ரொம்ப இதுவாக இருந்தது. அப்பொழுது ஸ்தோத்திரம் என் மாமனார் சொன்னாங்களா, இன்றைக்கி இயேசுவுக்கு நீ ஒப்பு கொடு, கர்த்தர் மாற்றுவார் சொல்லி சுத்தம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, என்னென்னவோ சிகிச்சை செஞ்சாங்க, என்னென்ன சுத்தம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை. கடைசியாக என் மாமனார் சொன்னாங்க, நீ ஒப்பு கொடுத்தா கர்த்தர் கட்டியை மாற்றுவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இரவு ஸ்தோத்திரம் அவங்க முதலாக முழங்கால் படிட்டு செபிக்க ஆரம்பித்தாங்க. இயேசுக்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, இந்த கட்டியை எடுத்து போடுங்க சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த போது ஸ்தோத்திரம் அந்த ஜெபித்துட்டு இரவில் படுத்துட்டாங்க. அந்த இரவில் யாரோ வந்து அந்த கட்டி மேலே கை வச்சது போல் இருந்தது. உடனே அந்த கட்டி வலிக்கு அப்படியே கீழே விழுந்தது போல் அந்த உணர்வு அவங்களுக்கு வந்தது. காலையில் எழுந்து பார்க்குறாங்க, கட்டி இருந்த இடமே தெரியல, எல்லாம் மறைந்து போகுது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல. அவர்கள் இன்றைக்கும் 2 பேரும் உயிரோட தேவனுக்காய் சாட்சியாக இருக்கிறாங்க. தேவனுக்காய் சாட்சியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கர்த்தர் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் தெய்வ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் சொல்லுகிற அற்புதத்தின் தெய்வம் இன்னும் உயிரோடு இருக்கிறார். பாருங்கள், இந்த நிலைமையில் தான் அவங்க இயேசுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அதில் ஸ்தோத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட என் மனைவி கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆராதித்து அவருக்கு வைராக்கியமாக இருந்து தேவனை துதிக்கிற பிள்ளையாய் மாறி நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்தோத்திரம் 10th மார்க்கு, +2 மார்க்கு, ஸ்தோத்திரம் BBA டிகிரி முடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம் இன்னும் சில டிகிரிலாம் முடிக்கிறாங்க. முடித்த போது இவங்க வேலைக்கு போகணும் ஒரு ஆசை, இவங்களுக்கு போலீஸாக போகணும் ஒரு ஆசை. ஆனால் பாருங்கள், போலீஸ் துறையில் போகிறாங்க, சரியாக 1 மாதம் வேலைக்கு போகிறாங்க, 1 மாதம் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் முத்து ஃபைனான்ஸ் இப்படி
எந்தெந்த வேலைக்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் போய் சேர்ந்தாங்க. ஆனால் அவங்க வேலைக்கு செய்ய முடியல. அப்போது தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது அவங்க சபை ஊழியக்காரர் கேட்டார், என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கூப்பிட்டு கேட்கும் போது, தெரில பாஸ்டர், எனக்கு எவ்வளோ வேலை செய்யணும் நான் பார்க்குற முடியல, எல்லாத்துலேயும் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். அப்போது அவங்க ஊழியக்காரர் சொன்னாராம், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு பாருங்கள். அன்றைக்கு அவங்க அழுது ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவங்க இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்தார், அவங்க இருதயத்தில் ஒரு ஆறுதலை கொடுத்தார். அப்போது அவங்க இயேசுவை ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தாங்க. ஊழியத்துக்கென்று அர்ப்பணிக்க ஆரம்பித்து ஊழியத்தில் வந்தாங்க, கர்த்தரால் தொடப்பட்டாங்க. ஸ்தோத்திரம் அவங்க வாழ்க்கையில் இயேசு ஏற்றுக்கொண்டாலும் ஸ்தோத்திரம் திருமணம் என்ற ஒரு நிலைமை வரும்போது யாரை என்ன செய்வது, யாரை திருமணம் செய்வது புரியலை. காரணம் என்னன்னா, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு கசப்பான ஒரு அனுபவம் அவங்களோட சகோதரி வாழ்க்கையில் நடந்தது. அந்த கசப்பின் அனுபவம் இவங்க வாழ்க்கையில் வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்தது. அந்த அனுபவத்தின் மொத்தமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நான் ஒரு ஊழியக்காரன் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கல்யாணம் அந்த வைராக்கி இருந்தபடினால கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்னை காண்பித்தார். ஸ்தோத்திரம் ஒரு சகோதரி மூலயமாக ஸ்தோத்திரம் அந்த அழைப்பு அவங்களுக்கு போனது, அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டது, பார்க்க ஆரம்பித்தோம். ஸ்தோத்திரம் முறைப்படி பெண்கள் வந்து பார்த்தாங்க, பையனை பார்த்தாங்க, திருமணம் முடிஞ்சது. திருமணம் முடிஞ்ச பின்பாக ஸ்தோத்திரம் என்னோட வாழ்க்கை நாங்கள் துவங்க ஆரம்பித்தோம். சரியாய் ஜனவரி 12, 2022 ஸ்தோத்திரம் அன்றைக்கு தான் என் திருமணம் நடந்து முடிந்தது. ஸ்தோத்திரம் நான் ரொம்ப வெகு நாட்களாக காத்திருந்து பெற்றுக்கொண்ட திருமண வாழ்க்கை ஷோம் பண்ணி எங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம். ஆனால் ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகலை. ஸ்தோத்திரம் எனக்குள்ள ஒரு காரியம் என்னென்னா, ஸ்தோத்திரம் எங்களுக்கு வீடு வந்து சின்ன வீடு, கீழே சபை மேலே வீடு, தம்பி குடும்பம்லாம் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஸ்தோத்திரம் ஐயோ என் நிமித்தம் தம்பி குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, அவங்க பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, வெளியே போய் தங்கணும் அப்படி முடிவு பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை ஸ்தோத்திரம் எங்கே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடு தேட ஆரம்பித்தேன். அப்போ வீடு தேடும் போது எனக்கு கையில் பணம் கிடையாது, அட்வான்ஸ் கொடுக்கணும். முதலாக வாடகை வீட்டுக்கு போகிறேன், கையில் பணம் கிடையாது, என்ன செய்ய தெரியாது, யாருக்கிட்ட கேட்கணும் தெரியாது. ஸ்தோத்திரம் யார்கிட்ட உதவி கேட்க எனக்கு மனசும் வரல. ஸ்தோத்திரம் எங்கள் அப்பாவுக்கு என்னை வெளியே அனுப்பவும் மனசு இல்லை, கூடவே இருக்கணும் என் பிள்ளைங்க. ஸ்தோத்திரம் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை, ஆனால் எனக்கு வெளியே போகணும். ஸ்தோத்திரம் அப்போ தான் நம்ம ஊழியத்தில் நிறைய இன்னும் காணப்பட முடியும் சொல்லிவிட்டு என் ஆவியில் உணர்ந்த பின்னாலே முதலாக நான் வெளியே போகிறேன். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, என் மனைவியை நான் திருமணம் செய்யும் போது அவங்க வெறுங்கையாக வந்தாங்க. அதாவது வெறுங்கையான்னா, என் தகப்பனார் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம் நல்ல ஒரு கிறிஸ்தவன் வரதட்சணை வாங்கக்கூடாது, கேட்கவே கூடாது, அவங்க செய்கிறது அது அவங்களோட விருப்பம், மன விருப்பம், அது செய்யாமல் போகிறதோ அது அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்க. இந்த நிலைமையில் இருந்தனால அந்த வீட்டை செய்யலன்று ஒரு துளி கோபம் கிடையாது, எந்த வருத்தம் கிடையாது, எந்த ஒரு பதிலும் சொல்லலை. ஏன்னா அவங்க அதை தான் எதிர்பார்த்தாங்க. கர்த்தர் கொடுத்து அதை வரட்டும், இல்லையா இல்லை, ஏன்னா வரதட்சணை வாங்குறது ரொம்ப தவறுன்னு சொல்லி என்னையும் கண்டித்து வளர்த்தப்பட்டாலே நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. திருமணம் முடிஞ்ச பிறகு தனி கொடுத்துரும் போகும்போது அங்கே எங்களுக்கு தேவைப்படுகிற பாத்திரங்களோ பண்டுகளோ அல்லது வேறு எதுவுமே இல்லை. அப்போ நான் யோசித்தேன், நம்ம அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நாமும் அதுக்கு சரி தலையாட்டிட்டோம். இப்போ அது தனியாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது பொருள் இல்லையே, வீட்டில் போய் கேட்க முடியல. கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை வெளியே அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை, கூட இரு அப்படின்னாங்க. அப்போ நான் வெளியே போகணும், என்ன பண்ணுறது ஆண்டவர் தெரியலட்டு சொல்லிட்டு செபிக்கும் போது அப்போ என் கையில் வெறும் 3500 ரூபா காணிக்கை இருந்தது. அந்த காணிக்கை நானும் என் மனைவியுமா சேர்ந்து பாரிஸில் போயிட்டு சின்ன சின்ன பாத்திரங்கள் வாங்கிட்டு முதல் முறையாக நாங்கள் வந்தோம். வந்துட்டு ஒரு சின்ன வீடு ஸ்தோத்திரம் சோழிங்கநல்லூரில் அடுத்து இருக்கிற செம்மஞ்சேரி, அது அடுத்தபடியாக இருக்கிற பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு, அதில் ஸ்தோத்திரம் உள்ளார என்டீரியரில் உள்ளார ஸ்தோத்திரம் புது அனுபவம், வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான பேச்சு வழக்கங்கள். ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் முதலாக கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு அந்த இடத்த என் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஒரு சூழ்நிலை போய் வாழப்போகிறேன்.
மேலே 6வது மாடியில் ஸ்தோத்திரம் வீடு பார்த்துட்டு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது அடுப்பு கிடையாது, கேஸ் கிடையாது, சிலிண்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்றைக்கு இரவு நான் ஸ்தோத்திரம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் டிஃபன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்தோத்திரம் எங்களை பொழுதை கழிக்கிறோம். ஸ்தோத்திரம் திடீர்னுட்டு அந்த இரவில் போன அடுத்த ஒரு 2வது நாளில் என்னுடைய அதிகாலையில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. என்னென்னு ஸ்தோத்திரம் கதவு திறந்து பார்த்தா ஒரு சகோதரி நிற்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, நீங்கள் பாஸ்டான்னு கேட்டாங்க. ஆமாம்மா. ஏன் ஜெபிக்கணுமான்னு கேட்டேன். இல்லை நான் ஸ்தோத்திரம் சொன்னாங்க, நிறைய பேர் இங்கே மேலே மாடியில் பாஸ்டர் வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதனால் உங்களை பார்க்க வந்தேன். ஸ்தோத்திரம் பார்த்தேன், அதை தான் விசாரித்தேன் அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம் விசாரிச்சுட்டு சின்ன ஜோம் பண்ண சொன்னாங்க. ஜோம் பண்ணி முடிச்சிட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஐயா உங்களுக்காக 25 கிலோ அரிசி மூட்டை ஒன்று நான் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், எனக்கு யாருன்னே தெரியாது, முகம் தெரியாது. முதலாக அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். 6வது மாடியில் இருக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிறவங்க கூட என் பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஸ்தோத்திரம் சிலர் மூலியமாக கேள்விப்பட்டு மேலே வந்து அந்த அரிசி மூட்டையை கொடுக்குறாங்க. கர்த்தர் அன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு அற்புதம் வெறும் 3500 ரூபாய் ஸ்தோத்திரம் பொருட்களை வாங்கியிருந்தேன். என் வீட்டில் உட்கார சேர் கிடையாது, பீரோ கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, எந்த பொருட்களும் கிடையாது. அன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் ஊழியத்தை பெருக்க அவர் கொடுக்க அது சிறுக சேர்த்து வைத்து நான் வாங்கின ஒவ்வொரு பொருளாக வாங்கும்படியே கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீட்டில் தனி பெட்ரூம், தனி ஹாலு, அட்டாச் பாத்ரூமோட என் வீட்டுக்குள்ளே வர்றவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் உள்ளே வந்தால் ஒரு பிரசன்னமாக இருக்குது, ஒரு பணக்கார வீடு போல் இருக்குது. காரணம் சொல்லுவேன், என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் கர்த்தர் கொடுத்தது, ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் கொடுத்தது. உண்மையை சொல்கிறேங்க, நான் வறுமையாக இருக்கிறேன், என் வீட்டில் இது இல்லைன்னு சொல்லி யாருக்கிட்டேயும் போய் நிற்கலை. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். நான் அற்புதமாக சொல்ல முடியும், இந்த வாரம் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எனக்கு செய்த அற்புதங்கள் நிறைய சொல்லிகிட்டே இருக்க முடியும். அவ்வளவு அற்புதங்கள் கர்த்தர் செய்தார். ஸ்தோத்திரம். அதில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்தேன், அதையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு வேளை கேட்கலாம், பாஸ்டர் உங்கள் கண் ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் வாய் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க? இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் அப்படி தானே? இல்லைங்க, நான் பிறப்பிலிருந்தே ரொம்ப நல்லா பேசுவேன், நல்லா இருக்கும் என் முகம், ரொம்ப அருமையாக கர்த்தர் படைத்தார். ஆனால் 2020 3 நாட்கள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு நான் திரும்பி ஜனவரி மாதம் 2020 ஸ்தோத்திரம் நான் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு திரும்பி வரும்போது அந்த குளிர் காற்று என் காதில் வந்தோம்னால தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. தலை வலிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கர்த்தரை சத்தமாக பாட்டு பாடிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அன்றைக்கு இரவு படுத்துட்டு நல்லா விடியற்கால எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஸ்தோத்திரம் அடுத்த நாள் படுத்து தூங்கி எழும்பும்போது எனக்கு ஸ்தோத்திரம், அதாவது முகவாதம் சொல்லக்கூடிய அந்த முகவாதம் வியாதி பலவீனம் என்னை ஆட்கொண்டது. மூளைக்கு போகக்கூடிய நரம்பில் ஒரு 12 நரம்பு இருக்கும். ஸ்தோத்திரம். நம்முடைய தலைமயிரை விட ரொம்ப மெலிதாக இருக்கக்கூடிய அந்த நரம்பானது எனக்கு பாதிக்கப்பட்டது. அது பாதிக்கப்பட்டபடினாலே என்னால் பேச முடியல, என்னால் ஆகாரம் சாப்பிட முடியல. எனக்கு ஸ்தோத்திரம் உண்மை சொல்லணும்னா என் கண்கள் எப்போதுமே திறந்தே இருக்கும், கண்கள் நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். நான் பெரிய ஸ்தோத்திரம் கச்சிப்பு வச்சு இப்படி தொடச்சிட்டே இருக்கணும், எல்லாம் தொடச்சிட்டே இருக்கணும், வாயில் எச்செல்லாம் ஊற்றும், தொடச்சிட்டே இருக்கணும், இதெல்லாம் ஊற்றிட்டே கிடக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ண தெரியாது. ஒரு சின்ன ஒரு போலில் குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஒரு பாத்திரம், அதில் இருக்கிற ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும் பாருங்கள். அவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த நிலைமையில் நான் கேட்டேன். அப்போல்லாம் எனக்கு திருமணம் கூட ஆகலை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆகலை, என் நிலைமை இப்படி இருக்குதே சொல்லி இருதயத்தில் அழுதுட்டு இருந்தேன். இப்படி இருக்கிறத விட சாவச்சிடலாமல் எதுக்கு இருக்க வைக்கிறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஸ்தோத்திரம். நீ நம்ப மாட்டீங்க, நான் அழுது முடித்த சில மணி நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஸ்தோத்திரம். அந்த ஃபோன் என்ன ஃபோன்னா, ஸ்தோத்திரம் அம்பத்தூர் ஐயப்பாக்க பகுதியில் ஸ்தோத்திரம் தெய்வீக எழுப்புதல் சபை போதகர் சாது சுந்தர் சிங் அவர், அந்த போதகர் எனக்கு ஃபோன் பண்ணார். 2020 பொங்கல் ஸ்தோத்திரம் ஜனவரி 15ஆம் தேதி ஒரு விசேஷ உபாச கூட்டம் இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த உபாச கூட்டம் செய்தி கொடுக்க கர்த்தர் உங்களை ஏவினார், நீங்கள் தான் வந்து செய்தி கொடுக்கணும். பாருங்கள், என்னால் பேச முடியாது,
எச்ச ஊற்றுது, தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. இவர் கூப்பிட்றாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேச முடியாமல் அவருக்கு நான் பதில் சொல்ல புரிய வைக்கிறேன். அவர் சொன்னார், எனக்கு தெரியாதியா, நான் முழங்கால் படிட்டேன், கர்த்தர் உங்களை கூப்பிட சொன்னார், வர்றதும் வராது உங்கள் விருப்பம் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் சொல்லிவிட்டு நான் வந்துடுவேன் சொல்லிட்டு அன்னைக்கு போக ஆரம்பித்தேன். அன்னைக்கு அந்த சபையில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்தது இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்கிற அநேக இடங்களில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அநேக இடங்களில் ஸ்தோத்திரம், பாம்பே, பெங்களூர் ஸ்தோத்திரம், இன்னும் அநேக தமிழ்நாட்டில் அநேக வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுத்துறார். இப்போ கூட ஸ்தோத்திரம் வருகிற திங்கட்கிழமை ஸ்தோத்திரம் ஒரு ஆண்டு விழாவில் கர்த்தர் பேசும்படியாக பூரண பெந்தகோஸ்து சபையில் 18ஆம் ஆண்டு விழாவை பேசும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் ஏன் சொல்லுறேன்னா, அன்றைக்கு என்னுடைய முடியல ஆண்டவரே அவ்வளோதான் நான் சாகும்னு நினச்சேன். ஆண்டவர் அன்னைக்கு என்னை பேச அழைத்து பயன்படுத்தினவர் இன்றைக்கு வரைக்கும் ஓய்வில்லாதபடிக்கு ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஓட்டம்தான் இன்றைக்கு வரைக்கும் ஓடிட்டே இருக்கிறேன். அந்த ஓட்டத்தின் மிகுதினாலே இன்றைக்கு ஓடுதல என்னோடு கூட இணைந்து என் சோத்திர மனைவியும் ஓடிக்கொண்டிருக்காங்க. அவங்களும் நல்லா பிரசங்கிக்கிறவங்க, அவங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. 2 பேரும் இணைஞ்சு ஓடிட்டே இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு குறைவு இல்லாதபடிக்கு கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், இன்றைக்கு நான் ஸ்தோத்திரம் நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே இருக்க முடியும், நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும், ஒவ்வொரு காரியம் சொல்ல முடியும். இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தைன்னு தெரியுமா? இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. இயேசுவை போல இந்த உலகத்தில் நல்ல தெய்வம் யாருமே இல்லை. சில நேரங்களில் கிறிஸ்துவம் கூட இயேசு மேலே ஒரு சந்தேகம் வருது. இயேசு செய்வாரா, அல்லது இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, இயேசுவால் முடியுமா? நான் சொல்லுகிறேங்க, இயேசுவால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நாம் கூட மறந்துடலாம். ஏன், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்னன்றது நமக்கு மனசில் நிற்காமல் மறந்து போயிருக்கலாம். ஆனால் கொடுத்தவர் மறக்க மாட்டார். அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் நாம் பார்க்காத வண்ணமாய் அதிசயமாய் நம் கண்கள் பூரிக்கத்தக்கதான அற்புதமான காரியங்களை செய்கிறவர் என் ஆண்டவர். அன்பு தெய்வ பிள்ளைய, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார். என் அன்பு வாலிபனே, என்னை பாவத்திலிருந்து தொட்ட ஆண்டவர் உன்னையும் தொடுகிறார். சகோதரி, கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்கள் குடும்பத்தில் வியாதியோடு இருக்கிறீங்களா, அழுவுறீங்களா? கவலைப்படாது, இயேசு உங்களை சுகமாக்குறவர். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை கர்த்தர் சுகமாக்குறவர். உங்களை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமாங்க, பேச முடியாது. கண்கள் சொத்து, நான் படுக்கணும்னா என் கண்களை பிளாஸ்டர் போட்டு தான் ஓட்டணும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சோத்துறோம், நான் போய் அநேகருக்கு செபிக்க முடிய கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருக்கு என் மூலியமாக கர்த்தர் பலம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்கிறேங்க, உடைந்து போன பாத்திரம் நான், ஒதுக்கப்பட்ட பாத்திரம் நான். ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தரால் பயன்படுத்துகிற பாத்திரமாக அவருடைய கையிலே ஆண்டவர் ஏந்தி வைத்திருக்கிறார். உங்களை கூட கர்த்தர் அவருடைய கரத்தில் ஏந்தி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அன்பான ஸ்தோத்திரம், இந்த நிகழ்ச்சி மூலியமாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு மூலியமாக இதை பார்க்கிற, கேட்கிற, இதை சோத்திரம் விசாரிக்கிற ஒவ்வொரு சோத்திரம் நிகழ்ச்சியை சோத்திரம் பார்த்து கொண்டு அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் சோத்திரம் பரலோக நற்செய்தி ஊழியத்தின் சார்பாக, எந்த டிவி நிகழ்ச்சி சார்பாக அருமையான போதகர் பாஸ்டர் டேனியல் அவர்கள் மூலியமாய் கொடுத்த நல்ல வாய்ப்பின் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இயேசுவை பிடிச்சிக்குங்க. அவரை விட்டுறாதீங்க, சாகிற வரைக்கும் விட்டுறாதீங்க. அவர் உங்களை விட மாட்டார். அவர் உங்களை தாங்கி பிடிப்பார். நான் பேசுகிற இந்த நேரத்தில் கூட சிலர் அழுது கொண்டு இருக்கலாம், சில சொத்த தற்கொலைக்கு இருக்கலாம், இனி வாழக்கூடாது முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், ஆண்டவர் இப்போ கூட உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக தான் கர்த்தர் இன்றைக்கு என்னை ஒரு சாட்சியாக உங்கள் மத்தியில் பேச வைத்திருக்கிறார். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை ஊழியத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப சோத்திரம், ஆண்டவரே இனி ஊழியத்துக்கு வேண்டாம், நான் விட்டுட்டு திரும்பி போகலான்னு கூட நினைச்சிருக்கலாம்.
கர்த்தர் உங்களை ஊழியத்தில் அழைச்சவர், என்ன அழைச்சவர், என்ன நடத்தினவர், உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுகிற, வேதத்தில் ஸ்தோத்திரம், எலியா அட்ரஸ் கிடையாதுங்க. எலியாவுக்கு அட்ரஸ் கிடையாது. எலியாவுக்கு எந்த வீட்டு முகவரி கிடையாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு முகவரியே என் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் அவருக்கு முகவரியாக இருந்தார். அவர் தான் அடைக்கலமாக இருந்தார். ஆனால் தான் பாருங்க, தேசமே பஞ்சமாக இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கென்று ஒரு காகத்தை அனுப்பினார். இன்றைக்கு உனக்கு முகவரி என் இயேசு கிறிஸ்து, உனக்கு அடையாளம் என் இயேசு கிறிஸ்து. உன்னை போஷிக்க ஒரு காகத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவருள்ள தெய்வம், ஆச்சரியமானவர். சாக கடக்க போகிற, செத்து போகணுன்ட்டு முடிவு பண்ணுகிற சாரிபாத்து விதவையை வாழ வைத்தது போல உன்னையும் வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் சாகிறது தான் ஆண்டவருக்கு பிரியம் போல இருக்குது, நான் செத்தாக தான் நல்லா இருக்கணும். இல்லைங்க, வனாந்திரத்தில் துன்மார்க்க சந்ததியை ஏற்படுத்தக்கூடிய, தேவனுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய இஸ்மவேலை கர்த்தர் ரட்சித்தது உண்மையானால் உன்னையும் ரட்சிக்க வல்லவர். துன்மார்க்க சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிக்காரனா, கர்த்தருக்கென்று வாழக்கூடிய நீதிமான் சந்ததி நீ. உன்னை கர்த்தர் விட மாட்டார். உன் பிள்ளையை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு என் தகப்பனார் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையாக ஆண்டோட சமூகத்தில் வந்தாங்க. இன்றைக்கு என் தகப்பனார் மாத்திரமல்ல, இன்றைக்கி நான் போதகராக இருக்கிறேன். என் மனைவி 3 நேரம் ஊழியக்காரியாக இருக்கிறாங்க. என் சகோதரர் 3 நேரம் ஊழியக்காராக இருக்கிறார். என் சகோதரிய சோத்திரம் மனைவி 3 நேரம் ஊழியக்காராக இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க சோத்திரம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க. என் சகோதரி சோத்திரம், என் சகோதரிய புருஷன் 3 நேரம் ஊழியை. நாங்கள் முழு நேரமாக கர்த்தருக்கென்று ஊழி செய்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஒவ்வொரு நாள் அற்புதமாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த தெய்வம் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது என் ஆவியாளர் உணர்த்துகிறார். எத்தனையோ பேர் கண்ணீர் வடிச்சிட்ருக்கிறீங்க, எத்தனையோ பேர் உடைந்து போயிருக்கிறீங்க. பாஸ்டர், நான் இன்றைக்கி வரைக்கும் என் பிள்ளைக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஒரு புலம்பலோடு இருக்கலாம், துக்கித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன். சுத்தம். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி மூலியமாக, இந்த சாட்சி மூலியமாக, இந்த சுத்திர காரியத்தின் நிமித்தமாய் நான் சொல்லுகிறது ஒன்றே ஒன்று, அழைத்தவர் ஒன்று உள்ளவர், அவர் கைவிடவே மாட்டார். என்னைக்கு முதல் பார்த்து கரம் பிடிச்சாரோ இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கைவிடவே இல்லைங்க. உங்களை அவர் கைவிடவே மாட்டார். எனவே நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்தித்தல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்காக தொடர்ந்து என் குடும்பத்துக்காக, என் ஊழியத்துக்காக, பரலோக நற்செய்தி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் ஒருவேளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானால், உங்கள் ஊழியத்தில் ஜெபிக்க முடியாத, உங்களுக்கு ஜெபிக்க முடியாத ஏதாவது ஆவியில் ஏற்படுனால், அருமையான பாஸ்டர் டேனியல் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அவர் என்னுடைய நம்பரை உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஜெபிக்கவும், ஊழியத்தில் பங்கு பெறவும், அங்கேயும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.